கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மறுபடியுமாக உங்கள் மத்தியில் வந்து தேவ நீதியை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை ஆழமாக தியானிக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பம். நீங்கள் ஆழமாக தியானிக்கும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க சாதாரணமா கேட்கும்போது உங்க மூளை அறிவினால அதை அறிந்து கொள்வீர்கள். நம்முடைய பிரெயின் நாலேஜ் மூளை அறிவினால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதாவது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லலாம். ஆனா, அது உங்க வாழ்க்கையில பலன் பெறாது. அது இருதயத்துல வெளிப்பாடாக பெறும் பொழுதுதான், அந்த இருதயத்தில் அறிகிற அறிவை தான் நம்ம விசுவாசம் என்று சொல்லுகிறோம். அந்த அறிவு தான் நமக்கு உபயோகப்படும். அப்போ தேவன் நீதியை குறித்த ஒரு இருதய வெளிப்பாடு வேண்டுமானால், ஏதோ ஒரு 4 நாள் நான் கேட்டேன்றதோட அல்ல. அதை தொடர்ந்து கேட்டு நீங்கள் அதை வாயிலே பேசி அறிக்கை பண்ணும் பொழுதுதான் அந்த வெளிப்பாடை இருதயத்துல பெற்று அது உங்களுக்கு நிஜமாக அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு உதவுவதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானால், யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுவரை நடத்தின கிளாஸ்ல எனி டவுட்ஸ்? ஒண்ணும் இல்ல. ஓகே, வீல் ப்ரொசீட். நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னது, இந்த தேவன் நீதி என்பது நம்முடைய செயல்பாடு அல்லது நாம் எவ்வாறு வாழ்கிறோம் என்பதை சொல்லவில்லை. நீதிமான் என்று சொல்லும் பொழுது இலவசமாக நமக்கு தேவன் கொடுத்த அந்த நீதியை குறிக்கிறது. அதாவது விசுவாசத்தினால் பெறுகிறபடியினால் இந்த தேவ நீதி விசுவாசத்தை சார்ந்தது, நம்முடைய கிரியையை சார்ந்தது அல்ல. தேவ நீதி விசுவாசத்தை குறிக்கிறது. நாம் விசுவாசத்தினால் நீதிமான். நான் நீதிமான். ஏன்னா இந்த சந்தேகம் எல்லாருக்குமே வரும். ஆண்டவர் என்னை நீதிமான் சொல்றாரு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பார்த்தா நீதியாக வாழலையே அன்றே இது வரும். ஆனா வேதம் சொல்லும் தேவ நீதி விசுவாசத்தினால் வருகிற இலவசமாக கொடுக்கப்பட்ட நீதி. அது நாம் ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட பொழுது அல்லது மறுபடியும் பிறந்த பொழுது இலவசமாக தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் அஸ்திபாரமே இந்த நீதிமான் என்ற இலவச ஈவுதான். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினால் நீதிமான். நாம் எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? சுவிசேஷத்தை கேட்பதினால் ரட்சிக்கப்படுகிறோம். வேற எந்த விதத்திலும் அல்ல. ஒரே வழி, கேட்பதினால் என்ன கேட்கிறோமோ அந்த விசுவாசம் இருதயத்தில் வருகிறது. வேறு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமானால், ஆவியானவர் அந்த கேட்கிற வார்த்தையில் நாம் இருதயத்திலே வெளிச்சம் தருகிறார். அந்த வெளிச்சத்துல தான் நாம் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரும் நம் ஆவியோடு தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கிறார். அப்படித்தானே வாஸ்தவம். ரோமர் 8 அதிகாரம் 15, 16 வசனங்கள் அதை நம்ம வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, அந்த மாதிரிதான் தேவன் நீதியை நாம் அந்த நாளிலே பெற்றுக்கொண்டோம் அல்லது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். ஆனா அந்த தொடர்ந்து அந்த நீதியான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தொடர்ந்து ஆவியானவருடைய அந்த வெளிச்சம் நமக்கு தேவையா இருக்கிறது. அந்த வெளிச்சத்திற்குத்தான் நம்ம என்ன சொல்றோம்? வேத வசனத்தை தொடர்ந்து தியானிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே ஒரே ஒரு சத்தியத்தில் தான் அடங்கி இருக்கிறது. என்ன சத்தியம்? அதுதான் சுவிசேஷம் சொல்லும் சத்தியம். விசுவாசத்தினால் நீதிமான். அது நம்ம ரோமர் 1 அதிகாரம் 17 வசனம். விசுவாசத்தினால் நீதிமான், கிரியையினால் அல்லவே அல்லவே அல்ல. அவன் விசுவாச இது நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். ஏன்? நம்முடைய ஐம்புலன் அறிவு அதற்கு ஒத்து போகாது. நம்முடைய மூளை அறிவு மென்டல் அசஸ்மெண்ட் அப்படிதானே, அல்லது அவர் பிரெயின் அசஸ்மெண்ட், இன்டலெக்சுவல் ரீசனிங் மைண்ட் வில் நாட் அக்செப்ட் இட். அப்படிதானே? பகுத்தறிவோ ஐம்புலன் அறிவோ அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்? என் கிரியைகள் நீதியாய் இருந்தால் நான் நீதிமான் என்று. அது ஏன்? காண்பதினால், கேட்பதினால், உணர்வதினால் வருகிற அறிவு.
ஆனா இப்ப நம்ம பார்ப்பதெல்லாம் தேவனை பற்றிய அறிவு ஆவி மண்டலத்தில் நாம் என்னவாக இருக்கிறோம்? தேவன் நீதியாக இருக்கிறோம். மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டி மறுபடியும் பிறந்த அதே வினாடியிலே அவன் பாவத்தில் இருந்து நீதியின் எல்லைக்கு மாற்றப்படுகிறான். அததான் நேத்து உங்களுக்கு நான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல தெளிவாக ஆதாமுக்குள் கிறிஸ்துவுக்குள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் சாராம்சம் ஒரே வார்த்தையில சொல்லுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆதாமுக்குள் நான் இப்பொழுது இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நான் பாவத்துக்குள் இல்ல, நீதிக்குள் இருக்கிறேன். ஆகவே நான் பாவி அல்ல, நீதிமான். இதுதான் இந்த ஹோல் சாப்டருடைய ஒரே வார்த்தையில சொல்லலாம். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணத்தினால் கிறிஸ்துவின் நீதியை உடையவனாய் இருக்கிறேன். அப்படிதானே? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரே காரணம். ஆதாமுக்குள் இருக்கிற வரைக்கும் நாம் உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆதாமுக்குள் பிறந்தோம். ஆகவே அத்தனை பேரும் பாவிகளாக பிசாசின் பாவத்தில் இருந்தோம். ஆனா மறுபடியும் பிறந்த பொழுது என்ன ஆயிடுச்சு? எல்லையே மாறிடுச்சு. ஆதாமுக்குள் இருந்து கிறிஸ்துவுக்குள் வருகிறோம், கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவின் நீதிக்குள் இருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். அதை நம்ம தெளிவா மனதில் வைக்கணும். பாவம் செய்கிறபடியினால் பாவி அல்ல. உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதன் பிறப்பிலே பாவியாக பிறக்கிறான். மறுபடியும் பிறக்கிற அத்தனை பேரும் பிறப்பிலே நீதிமான்களாக பிறக்கிறார்கள். நம்ம எல்லாம் மறுபடியும் பிறந்தவர்கள். நாம் யார்? நீதிமான்கள். நான் எப்படி நீதிமான்? பிறப்பிலே நீதிமான். இதை நான் மாற்றவே முடியாது. இது என்னுடைய கிரியை அல்ல, இது தேவன் ஒருவரே செய்யக்கூடியது. தேவன் ஒருவரே செய்யக்கூடியதை தேவனே செய்து அதை எனக்கு இலவசமாக மறுபிறப்பிலே தந்திருக்கிறார். ஆகவே பை பர்த் நான் யார்? நீதிமான். நான் பிறப்பிலே நீதிமான். எப்படி? விசுவாசத்தினால், கிரியையினால் அல்ல. அப்போ இந்த நீதி என்ன நீதி? ஒருவேளை என் கிரியையினால் நான் நீதியாக வாழ்ந்தால் வருகிறது மனுஷ நீதி. இது இயேசு கிறிஸ்துவின் நீதி அவருடைய கீழ்ப்படுதலினால் நமக்கு வந்தது. நேற்று உங்களுக்கு காண்பித்த ரோமர் 5, 18, 19 வசனங்களை. அப்ப பாருங்க, அவருடைய கீழ்ப்படிதல் நமது கணக்கில் வரவு வைக்கப்பட்டு, அவரது நீதி நமது கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அதன் விளைவுகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டோம் என்றால் மறுபிறப்பிலே நீதிமான் ஆனனாலதான் இணைக்கப்பட்டோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம் என்றால் நீதிமான் ஆனபடினால் தான் வைக்கப்பட்டோம். நீங்க அதுல எந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. மறுபடியும் பிறந்தவர்கள் என்றால் நீதிமான்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றீர்கள் என்றால் நீதிமானா இருக்கிறபடினால்தான். அப்போ பாவங்கள் நீக்கப்பட்டு பாவமே இல்லாத நீதிமான் என்ற இடத்திற்கு தேவன் நம்மை சிருஷ்டித்தபடியால் இந்த புது சிருஷ்டி கிறிஸ்துவோடு இணைந்து ஒன்றாக இருக்கிறான். இப்பொழுது கிறிஸ்துவை பற்றிய உண்மை எல்லாம் இந்த புது சிருஷ்டியை பற்றிய உண்மை. அவருடைய ஸ்பாவம் தான் இவருடைய ஸ்பாவம். ஏன் ஒன்றாகி விட்டார்கள்? பை virtue of union, whether in Adam or in Christ, decides who we are. நாம் யார் என்பது நாம் செய்கிற கிரியையினால் அல்ல, பிறப்பினாலே நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை சார்ந்தது. பிறப்பினாலே இப்பொழுது நாம் மறுபடியும் பிறந்தபடியினால் ஆதாமுக்குள் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாம் பாவத்துக்குள் இல்லை, நீதிக்குள் இருக்கிறோம். நாம் இருளில் இல்லை, வெளிச்சத்தில் இருக்கிறோம். நாம் மரணத்தில் இல்லை, ஜீவனில் இருக்கிறோம். ஆகவே நாம் யார்? நீதிமான்கள். நீதிமான்கள் என்று நாம் சொல்லும் பொழுது ரைட் ஸ்டாண்டிங் ஐ குறிக்கிறது. நம்முடைய ஸ்தானத்தை சரியாக தேவனோடு சரியாக இருக்கிறோம் என்ற ஒரு ஸ்தானத்தை, ஒரு பொசிஷன் we got it at new birth. அப்போ பாருங்க, இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானம் தேவனோடு நாம் சரியாய் இருக்கிறோம். சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது?
நீ சரியாய் இருக்கிறாய், யூ ஆர் ரைட் வித் காட். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நீ சரியில்லை. ஏன்? நீ இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது சொல்லாமல் நமக்கு சொல்லுவதெல்லாம் என்னதான்? நீ சரியில்லை, உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று. கிருபையின் சுவிசேஷம் புது உடன்படிக்கை நமக்கு சொல்லுவது நீ சரியாய் இருக்கிறாய். அங்கு உன் கிரியையை சார்ந்தது, இங்கு இயேசு கிறிஸ்துவின் கிரியை சார்ந்தபடினாலே சுவிசேஷம் சொல்லுவதெல்லாம் யூ ஆர் ரைட் வித் காட், நீ சரியாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த விசுவாசத்தினால் வரும் நீதி அனுபவ வாழ்க்கைக்கு உதவுமா என்பதுதான் அன்று பவுலிடம் அவர்கள் கேட்ட கேள்வி. அதற்கு தான் 5ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே வரிசையா அதை சொல்லிக் கொண்டு போகிறார். அது எந்த விதத்திலெல்லாம் நமக்கு உதவும்னு 8ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லிக் கொள்வதை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு முழுமையா அதை பார்க்க நேரம் இல்லை. ஆனால சில காரியங்களை மாற்றம்னா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதிதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடித்தளம். ஏன்? ஒரு கிறிஸ்தவன் வாழ்வது தேவன் கிருபையாய் கொடுப்பதை, இலவசமாய் கொடுப்பதை விசுவாசித்து எடுக்க வேண்டும். அவன் விசுவாசிக்க வேண்டுமானால் அவனுக்கு அடிப்படை தேவையே எதுதான்? இந்த தேவன் நீதிதான். குற்ற உணர்வு இருக்க வரைக்கும் விசுவாசிக்கவே முடியாது. அப்படிதானே? The sin consciousness robs faith. அதனாலதான் பவுலடியில சொல்றார், அது விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தும், விசுவாசத்தை கவுத்து போடும் என்று சொல்லுகிறார். என்ன? குற்றமுள்ள மனசாட்சி. ஆனா குற்றமே இல்லை என்ற மனசாட்சி தேவனண்டை நமக்கு என்னதை தருகிறது? விசுவாசத்தை தருகிறது. இத நீங்க விசுவாசத்தின் தருகிறது என்று நான் சொல்வதை விட நாம் வேதத்திலிருந்து உங்களுக்கு அதை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்க 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க ஏன்னா நான் மற்ற பலாபலன்கள், அதாவது இந்த விசுவாசத்தினால் வருகிற நீதியின் விளைவுகளை சொன்னா அதுக்கு கணக்கு வழக்கல்லாம சொல்லலாம். நான் அதற்கு போவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் இருந்து ஒன்றையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டுமானால் விசுவாசம் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையான விசுவாசத்திற்கு அடிப்படைதான் தேவன் நீதி. தேவன் நீதியாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்கவில்லை என்றால் மற்ற விசுவாசிக்க முடியாது. முதலாவது தேவனுடைய நீதியை தேடுங்கள். அப்படின்னா என்ன? தேவனுடைய நீதி இலவசமாய் கொடுக்கப்பட்டதை தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33 சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அதை நன்றாக நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை அஸ்திபார உபதேசம் என்றால் விசுவாசத்தினால் நீதிமான். அதுதான் சுவிசேஷம் சொல்லுகிறது. பவுலடிகளார் எல்லா பட்டணங்களிலும் அவர் பிரசங்கித்தது அது ஒரே செய்திதான். அவர் வேறொன்றையும் குறித்து அறியாதிருக்க தீர்மானித்தேன், வேறொன்றையும் உங்களுக்கு சொல்ல நான் தீர்மானம் எடுக்கவில்லை என்று 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஏன் சிலுவையை பற்றிய உபதேசம் வீணாய் போகக்கூடாது, சிலுவையில் அவர் செய்த காரியம் வீணாய் போகக்கூடாது என்று நான் சாதுரிய ஞானம் உள்ளவனாய் பிரசங்கியாமல் அப்படியே சிலுவையில் அவர் செய்தபடியினால் நீ நீதிமான் என்பதையே நான் எங்கும் பறைசாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். இங்க ஏசாயா 32க்கு வாங்க. அவர் என்ன சொல்றாரு? இந்த நீதியினால் வருகிற கிரியை சமாதானமும், நான் 2வது தான் சொல்ல வருகிறேன், நீதியின் பலன் என்றென்றைக்கும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். அதாவது வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ்? The result of righteousness by faith. திரும்பவும் சொல்றேன், nobody can become righteous by their deeds. ஆகவே வேதம் சொல்லும் நீதி கிரியையினால் வருகிற மனுஷ நீதி அல்ல,
ஆண்டவர் சொல்றாருல மத்தேயு 5:20, பரிசேயர் சதுசேயர் ஆகிய மனுஷர் நீதியிலும் உங்கள் நீதி அதிக நீதியா என்ன? தேவன் நீதியாய் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சுதர்கள், நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சி தேவன் நீதியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனா அது மனித முயற்சியால் முடியாது. ஆகவே தேவனே அதை செய்தார் என்று ரோமர் 8:3 வாசிக்கிறோம். இங்கே என்ன சொல்றார் பாருங்க, நீதியின் பலன் என்றென்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். தமிழ்ல அப்படி போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாரு பாருங்க, the result of righteousness, quietness and assurance. சில டிரான்ஸ்லேஷன்ல கான்பிடன்ஸ், அஷூரன்ஸ், கான்பிடன்ஸ் எல்லாம் எதை குறிக்கிறது? விசுவாசத்தை குறிக்கிறது. அப்போ இந்த நீதிமான் என்ற விசுவாசத்தினுடைய பலன் என்ன? அதோடைய ரிசல்ட் என்ன? என் இருதயத்தில் ஒரு விசுவாசம் வருகிறது. நீதியின் பலன் என்றென்றும் உள்ள, இட்ஸ் an eternal. அமெரிக்கைனா என்னங்க? ரெஸ்டிங், அப்படிதானே? குவைட்னஸ், அமெரிக்கை குவைட்னஸ். ஆனா அந்த குவைட்னஸ் இல்லைன்னா என்ன சொல்றோம்? விசுவாசம் இல்ல, கலக்கம், பயம், சந்தேகம், திகில், இதெல்லாம் விசுவாசத்துக்கு ஆப்போசிட். ஆனா ஏன் அது? குற்றமுள்ள மனசாட்சி. குற்றமுள்ள மனசாட்சி இருந்தா அங்க ஒரு சமாதானம் இருக்காது. கலக்கம், பயம், திகில், சந்தேகம் எல்லாமே இருக்கும். அப்ப பாருங்க, the quietness and assurance. ஆனா தமிழ்ல என்ன போட்டிருக்கு பாருங்க, அதனுடைய பலன் அமெரிக்கையும் சுகமுமாம். அமெரிக்கை என்று சொல்லும் பொழுது அமைதியாக, அப்படிதானே? எந்த ஒரு சலசலப்பு இல்லாத, எந்த ஒரு பதஷ்டம், அப்படியே எந்த பதஷ்டம் இல்லாத ஒரு அமெரிக்கையான இடத்தை சொல்லிட்டு தான் சொல்றாரு. அதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா அஷூரன்ஸ். வாட் இஸ் தட்? ஃபெய்த் என்று சொல்லுகிறார். கான்பிடன்ஸ், அஷூரன்ஸ், பல வார்த்தைகள் உபயோகப்படுகிறது. எல்லாமே எதை தான் குறிக்கிறது? இதை தான் அங்க இதுல சொல்றாரு. வாங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 21, 22 நாம் பார்க்கும் பொழுது அங்க அதை தான் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்றாரு பாருங்க, அங்க நம்முடைய இருதயமே, அப்படிதானே, நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. எப்போ இந்த தைரியமாகிய கான்பிடன்ஸ், விசுவாசம் வரும்? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால். அப்போ எப்போ சந்தேகமே இல்லாத விசுவாசம் அல்லது உறுதி அல்லது அஷூரன்ஸ் அல்லது கான்பிடன்ஸ் அல்லது நிச்சயம் நமக்கு வரும்? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால். அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? இந்த விசுவாசத்தை திருட வேண்டுமானால் குற்ற உணர்வை நமக்கு தர வேண்டும். அவனுடைய ஒரே வேலை என்னங்க? இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன். சேட்டனால் என்ன? ஹார்செட்டான். கிரேக்க பதம் என்ன? அக்யூசர். அது இங்கிலீஷ்ல சொன்னா அக்யூசர், குற்றம் சாட்டுபவன். அதனாலதான் அவன் வேலையே அது. அவனுடைய பெயர் அதுதான் கொடுக்கப்படும், ஹார்செட்டான், சேட்டன் என்று சொல்லும் பொழுது நாம் அத கிரேக்க பதத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? அக்யூசர், குற்றம் சாட்டுபவன். பிசாசு என்பதற்கு கிரேக்க பதம் என்ன? குற்றம் சாட்டுபவன். அவனுடைய வேலை அது ஒண்ணுதான். அவனுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு அகில உலகத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடியும். அப்ப அதற்கு ஆப்போசிட் பாருங்க, எப்பொழுதுமே தேவ சத்தியத்துக்கு ஆப்போசிட்டா செய்யறவன் தான் பிசாசு, அப்படிதானே? அவன் நீ சுகமானா என்னும் போது இல்ல நீ சுகமாகல என்னுவான், அப்படிதானே? ஆண்டவர் உங்களோட என்ன பேசுகிறாரோ அதற்கு எதிர்த்து அவன் சொல்லுவான். அதை நம்ம வேத வசனத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். வேத வசனம் எல்லாம் ஆண்டவர் சொல்வது, அதற்கு ஒத்து இருந்துச்சுன்னா அது ஆண்டவர் பேசுவது. அவன் எப்பொழுதுமே எதிராக தான் பேசுவான். ஆண்டவர் உன்னை நீதிமான் சொல்லும் போது இல்ல நீ பாவி என்று சொல்லுவான். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளலாம், எந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும் பொழுதும் அது வேத வசனத்துக்கு, நாம் வேத வசனம் என்று சொல்லும் பொழுது புதிய உடன்படிக்கையின் புது சிருஷ்டியை பற்றி நிருபங்களில் சொல்லப்பட்ட காரியங்களை சொல்ல, அவைகள் நமக்கு எழுதப்பட்டவைகள்.
அதுல தேவன் நம்மை பரிசுத்தவான் என்று சொல்லும் பொழுது, பாவி என்று சொல்லுகிறது மற்றவர் குற்றம் சாட்டுகிறவனுடைய செய்தி. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சொன்னேன், லா அண்ட் கிரேஸ் ஒரு டிஃபரன்ஸ். லா ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் யுவர் டிஃபிஷியன்சி, யுவர் இம்பர்ஃபெக்ஷன். கிரேஸ் ஆல்வேஸ் ஷோஸ் யுவர் பெர்ஃபெக்ஷன். லா எப்பொழுதுமே என்ன பண்ணுது? நம்ம டிமாண்ட் பண்ணுது. அதாவது நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகளெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே காரியங்களை டிமாண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆனா காஸ்பல் ஆஃப் கிரேஸ் என்ன? சப்ளை பண்ணுகிறது. அப்படின்னா என்ன? நான் எல்லாமே உனக்கு இலவசமா கொடுத்துட்டேன். அப்ப பாருங்க, ஒரு பெரிய இளைப்பாறுதல் வருகிறது. என்ன சப்ளைனால? நீ நீதியை நான் உனக்கு கொடுத்து விட்டேன், நானே உன் நீதியானேன். அப்படிதானே? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனம் படிக்கும்போது 30, 31 படிக்கும்போது என்ன சொல்றாரு? பிதாவாலே நாம் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டோம். ஆகவே என்னாரு? அவரே நமக்கு நீதியானார், மீட்பானார், ஞானமானார், பரிசுத்தமானார் நாங்க சொல்வதை பார்க்கிறோம். இப்போ யார் நம்முடைய நீதி? கிறிஸ்துவே நம்முடைய நீதி. அப்போ கிறிஸ்து நம்முடைய நீதியா இருக்கிறபடினால அந்த விசுவாசத்தினால அதோடைய ரிசல்ட் என்ன சொல்றாரு? என்றென்றும் உள்ள எட்டர்னல் ரெஸ்ட், அமெரிக்கையும் சுகமுமா. the rest of faith என்றாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு, இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது. இளைப்பாறுதல் என்பது ரெஸ்டிங், தமிழ் வார்த்தை இளைப்பாறுதல். அப்போ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம் என்று சொல்லுகிறார் அங்க. அப்போ பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? அந்த இளைப்பாறுதல் எதன் மூலமாக நமக்கு வருகிறது? தேவன் நீதியினுடைய பலன். நீ தேவன் நீதியா இருக்கிறன்னு விசுவாசித்தா அந்த இளைப்பாறுதலில் நீ வாழ முடியும். இல்லனா கலக்கம், பயம், சந்தேகம் இருக்கும். ஏன்? குற்ற உணர்வு கொடுக்கிறான். ஆனா இப்பொழுது எனக்கு குற்ற உணர்வே இல்லை, ஆக்கினை தீர்ப்பே இல்லை. there is no demand on me by God. அப்படிதானே? என்கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்றாருன்னா, ஐயோ ஐயோ அதை நான் செய்யணுமே, அதை நான் நிறைவேற்றணுமே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? பதஷ்டப்படுறோம், பயப்படுறோம், கவலைப்படுகிறோம். எப்படி பண்ண போறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும். ஆனா இங்க அப்படி எதுவுமே இல்லை. ஆண்டவர்கிட்ட நானே உன் நீதி ஆயிட்டேன்டான்ட்டாரு. யோசித்து பாருங்க. there is no demand at all. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல there was a demand, நிபந்தனை. இங்க நிபந்தனை இல்ல, அந்த நிபந்தனையை நானே நிறைவேற்றி விட்டேன். I became your sufficiency. அப்படிதானே? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்றாரு, அவரே நம் தகுதியானார். அப்போ absolutely no demand from us. அந்த ரைச்சியஸ்னஸ் நமக்கு ஃப்ரீயா கொடுத்தனால நீ ஏதாவது செய்து சம்பாதிக்கணும்னு ஆர்டர் கேட்கல. அதனாலதான் பழைய உடன்படிக்கையில பாருங்க, thou shall do it, thou shall, thou shall, thou shall, எல்லாமே டிமாண்ட் டிமாண்ட், மனிதனை எதிர்பார்த்தது செய்ய. ஆனா புதிய உடன்படிக்கை வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? I will forgive all your sins. I will remember your sins no more. I will be your father. I will give you a new heart. I will write it in your heart. எல்லாமே I அப்படின்னா நானே உனக்கு எல்லாம் செய்யறேன். Here he supplies everything. Absolutely no demand. அதுதான் பிரதானமாய் நமக்கு மறுபிறப்பில முதல்ல கொடுக்கப்பட்ட சப்ளை. என்னங்க? கிரேஸ் நமக்கு கொடுத்த கிஃப்ட் என்னங்க? தேவன் நீதியாகிய ஈவு. அப்படிதானே? அங்க 5ஆம் அதிகாரம் ரோமர்ல 15ஆம் வசனத்துல பார்த்தோம், 17ஆம் வசனத்துல பார்த்தோம். 2 இடத்திலுமே அது என்ன சொல்லுகிறாரு? ஈவு என்று சொல்லுகிறார். பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அப்போ அவரிடத்திலிருந்து வருகிற இந்த பூரணமான வரம், அப்ப இதுல நம்ம ஆட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. 100% righteousness of God we are received. அது நன்மையானது. அந்த விசுவாசத்துல வரும்போது அதோடைய ரிசல்ட் தான் என்னன்றாரு? ரெஸ்டிங், இளைப்பாறுதல். இளைப்பாறுதல், குவயட்னஸ் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இது எல்லாத்துக்குமே பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்கு. அங்க 46ஆம் சங்கீதம் வந்தீங்கன்னா அங்க சொல்லுவாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்ப பாருங்க, அந்த குவயட்னஸ் எப்படி வரும்?
இங்க அதுதான் சொல்றாரு. குவைட்னஸ் தான் சொல்றாரு இங்க. குவைட்னஸ்க்கு அப்புறம் தான் ஃபெய்த், அஷ்யூரன்ஸ். அப்போ நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அப்படி என்ன? அப்ப எந்த கவலையுமே இல்லாம அவர்தான் எனக்கு எல்லாமும் செய்கிறவர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதற்கு காரணம் அவரே என் நீதியாய் இருக்கிறார். அவரே என் நீதியாய் இருக்கிறார். அப்படிதானே? நம்ம 1 கொரிந்தியர் 1:30 பார்த்தோம். ஆனா தீர்க்கன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. தீர்க்கதரிசி எரேமியா 23ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. 6ஆம் வசனத்துல அவர் இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். அதுக்கு முன்னாலே சொல்லுறாரு, ஆடுகள் பலுகி பெருகும், அவைகளை நான் மேய்க்கத்தக்களை ஏற்படுத்துவேன், அவர்கள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அந்த மெய்ப்பருடைய பெயர் நானே உன் நீதியாகிய கர்த்தர். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்றால் அவரே என் நீதியாய் இருக்கிறார். அதனாலதான் அது காணாய் போவதில்லை, பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, சுகமாய் தங்கி இருப்பார்கள், சுகமாய் வாசமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நீதியாகிய கர்த்தர் என்னுடைய நீதி. அவருடைய நாமமே என்ன? என் நீதியாகிய கர்த்தர். அதுதான் சொல்றாரு, நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர். 33:16க்கு வாங்க. எரேமியா 33லயும் அது சொல்லுவார். நம்ம அதை பார்க்கலாம். 33:16ல என்ன சொல்றார் பாருங்க. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு, திரும்ப அதுதான், எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அப்போ அவருடைய பெயரே அதுதாங்க, யெகோவா ரஃபா. எப்படி அவர் யெகோவா ரஃபா ஆனாரு? சிலுவையின் பரிகாரத்தினால. அவருடைய நாமம் இங்க என்ன சொல்றாரு? யெகோவா சிக்கேனோ, தேவன் நீதியாய் இருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு அவரு? அவர்தான் என் நீதியாய் இருக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு பாருங்க. 31ஆம் அதே எரேமியா 31க்கு வாங்க. அங்க என்ன சொல்லுவாங்களாம், இந்த புது உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படும் பொழுது, சிறையிருப்பை திருப்பும் போது நம்மை நீதியின் வாசஸ்தலமே என்று சொல்லுவார்கள். ஏன் நீதியின் வாசஸ்தலம்? அவர் என் நீதியாய் இருக்கிற கர்த்தர், நீதியாய் இருக்கிறார். அவர் என் நீதியாய் இருக்கிறார். அதுல நம்ம உறுதிப்படும் பொழுதுதான். திரும்ப ஏசாயாக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அதோடைய ரிசல்ட் தான் என்ன சொல்றாரு? அமெரிக்கையும் நம்பிக்கையும் தமிழ்ல போட்டிருக்கோம். ஆனா அங்க அவர் என்ன சொல்றாரு? அஷூரன்ஸ், ரெஸ்டிங் அண்ட் அஷூரன்ஸ் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ரெஸ்டிங்னால அந்த ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. இஃப் யூ டோன்ட் ரெஸ்ட், யூ டோன்ட் ஹியர் இட். நானே சொன்னல, எனக்கு பைல்ஸ் வியாதி வரும் பொழுது ஊப்பாடு போட்டு ஆண்டவரோட சண்டை போட்டுட்டு இருக்கேன், எனக்கு குணமாக்கணும்னு சொல்லி. ஆனா டயர்டாகி படுத்துட்டேன், வாயை கூட திறக்க முடியல, அவ்வளவு டயர்ட் ஆயிட்டேன். அப்போ ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் இருதயில கேட்க முடியுது. அங்க எலியா தீர்க்கதரிசிக்கு அதுதான் நினைச்சு நம்ம பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். மெல்லிய முதல்ல பெரியதெல்லாம் வந்து அங்கெல்லாம் ஆண்டவர் சத்தம் கேட்கல. கடைசியில அந்த சைலண்ட், அதுதான் ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது. எப்போ? when you are resting only. how you can rest? when you believe Christ is my righteousness, என் நீதியாய் இருக்கிற கர்த்தர். அந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுதுதான் நீங்க இளைப்பாற முடியும். நீங்கள் அமர்ந்திருந்து அவர் சத்தத்தை கேட்க முடியும். அப்ப பாருங்க, இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷனே கிறிஸ்தவ வாழ்க்கையில. தேவ சத்தத்தை கேட்கல, விசுவாசம் இல்ல. விசுவாசம் இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல. உலக வாழ்க்கை, மனித வாழ்க்கை தான்.
கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா விசுவாசம் வரணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும். தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னா இளைப்பாறணும். You must rest in the finished work of Jesus. அவர் செய்து முடித்த கிரியையில் நான் நீதிமான் என்பதில் இளைப்பாறுகிற இடம் எப்போ? இந்த வெளிப்பாடு வரும் பொழுதுதான். அதோடைய ரிசல்ட் தான் அவர் அப்படி சொல்லுகிறார். அததான் அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அத சொல்லிட்டு தான் அடுத்த ஸ்டெப் ரெஸ்டுக்கு அடுத்தது அஷூரன்ஸ் ஆஃப் ஃபெய்த் சொல்லுகிறார். விசுவாசம் நமக்கு வருகிறது. இதை நீங்க 30ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 30ல என்ன சொல்றார் பாருங்க. 15ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். அப்படித்தானே? சகரியா 9:12 சொல்றாரு. அத அப்போ இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன்றார்ல. அப்போ அந்த நம்பிக்கை என்னென்ன? சிறைகள் என்ன? சிறையிருப்பில் என்ன சிறையிருப்பில் இருக்கும்? மிந்தி நம்பிக்கையே இல்லாத சிறையிருப்பில் இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவன் இல்லாதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள். வரிசையா சொல்ற எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 12ல இருந்து படிச்சு பாருங்க. நம்பிக்கையே இல்லாதவர்கள். முன்னால அப்படி இருந்தோம். இப்போ நம்பிக்கையுடைய சிறைகள். அதுதான் அரணுக்கு திரும்ப சொல்றாரு. என்ன அரண்? நான் தேவன் நீதியா அதுதாங்க அரண் நமக்கு இருக்கணும் மனதுல. அரண் என்பது மென்டல் ஸ்ட்ராங் ஹோல்ட், மைண்ட் ஸ்ட்ராங் ஹோல்ட். அந்த ஸ்ட்ராங் ஹோல்ட் என்ன? நான் தேவன் நீதியா இருக்கிறேன். ஆனா இப்ப என்ன ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குது? பாவியா இருக்கிறேன்ற ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குங்க. குற்ற உணர்வு ஸ்ட்ராங் ஹோல்ட். ஏன்? ஐம்பொன் உணர்வினால் நடத்தப்படுகிறான். நாம் தரிசித்து நடப்பவர்கள் அல்ல, ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், விசுவாசித்து நடத்தப்படுபவர்கள். விசுவாசம் என்பது ஆவியினால் காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு? மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். திரும்ப அதான் சொல்றாரு. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே. அங்க என்ன சொன்னாரு? அமெரிக்கையும் சுகமும் என்றார். ஆனா ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அஷூரன்ஸ், கான்பிடன்ஸ், ஃபெய்த் சொல்றாரு. இங்க நம்பிக்கை ரொம்ப க்ளோஸா வந்துட்டாரு. அப்போ எப்போ இது நம்ம வரும்? அமர்ந்திருந்து. when you are resting only. அமெரிக்கை என்பது அமர்ந்திருப்பது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பதான் என்ன சொல்றாரு? நம்பிக்கையுமே உங்களுடைய ரிவார்ட், ரிசல்ட்டா இருக்கும், பலனா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா உங்களுக்கோ மனதில்லை நாங்க அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எது நமக்கு பலத்தரணர்? நீதிமான். கர்த்தருடைய நாமம் அவனுக்கு பலத்த அரண். எது? நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது பலத்த அரண். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வாங்க. அவர் அங்க சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அதற்குள் ஓடி அவன் சுகமாய் இருப்பான். கர்த்தரின் நாமம் என்ன நாமம் பார்த்தோம்? எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். அதுதான் எனக்கு பலத்த துருகம். சிறைகளே அரணுக்கு திரும்புகின்றாரே துருகத்து. எந்த? நான் நீதியாய் இருக்கிற கர்த்தர், என் நீதியாய் இருக்கிற கர்த்தர் அந்த அரணுக்கு, அந்த துருகத்துக்கு திரும்ப சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவர் மைண்ட்ல இருக்க வேண்டிய மாபெரும் அரண் என்ன? அவர் என் நீதியாய் இருக்கிற கர்த்தர். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். சுகமாயிருப்பான். அதேதான் இங்கேயும் சொல்றாரு. மனந்திருந்து அமர்ந்திருந்தால் நீங்க அதனுடைய பலன் என்ன? சுகமாயிருப்பீர்கள். என்ன சுகம்? விசுவாசத்தினால் வருகிற சுகம். எல்லா பகுதியிலும் சுகமான வாழ்க்கை. என் பிரியமானவனே, எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாயிரு. அப்ப பாருங்க, இந்த விசுவாசம் வருவதற்கு அடித்தளமே கர்த்தர் நீதியாய் இருக்கிறார். கர்த்தர் நீதியாய் இருக்கிறார். நான் நீதியிலே குறைவுபடுவது இல்லை. 100% அவருடைய நீதியில் நான் இருக்கிறேன். கர்த்தர் நீதியாய் இருக்கிறார். அவர் என் மெய்ப்பர். அதனாலதான் அங்க எரேமியா
இதுல என்ன சொன்னார் பாருங்க, 23ல அவங்க வந்து காணாமல் போவதில்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னு என்ன? இழந்து போவதில்லை. காணாமல் போனா ஆண்டவர் விட்டு அவனவன் வழி தப்பி தன் தன் வழியே போனான். அந்த இடம் இனி இல்ல. ஏன்? உன் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறார். அந்த 30ஆம் அதிகாரத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா, எருசலேமிலே அவர்கள் வாசமாய் இருப்பார்கள். நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உனக்கு உடனே இறங்கி கேட்ட உடனே உனக்கு அருள்வார். போதகர்கள் ஒருபோதும் மறைந்து இருக்க மாட்டார்கள். இதெல்லாம் என்ன சொல்றாரு? வலது இடதுபுறம் சாயும் போது உங்கள் காதுகள் வழி இதுவே நடுவில் கேட்கலாம் சொல்ல எப்போ? இதிலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது. அப்போ இதெல்லாம் கிளியரா வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனாலதான் அங்க எரேமியா 23ல என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படுவதும் இல்லை, 4ஆம் வசனத்துல கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை, அவர்கள் பலுகி பெருகி சுகமாய் இருப்பார்கள். காரணம் என்ன? யூதா விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நீதியாய் இருக்கிற கர்த்தர். அப்போ அதுதான் அங்க சாராம்சம். அப்ப இதுதான் அங்க பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தேவ சத்தம் கேட்கறதுல நம்ம அதுதான் நான் முதல் இம்பார்ட்டன்ஸா உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அது இருந்தா போதும் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவ பிரசன்னத்துல இருந்து எல்லா காரியங்களையும் நீங்க அனுபவிப்பீங்க. இன்னைக்கு அனுபவிக்காம இருப்பதற்கு ஒரே காரணம் தேவ சத்தம் கேட்கல. ஆனா இந்த தேவ சத்தம் கேட்பதற்கு அடித்தளம் என்ன? துருகம் என்ன? நீதிமான் என்ற விசுவாசம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல வந்து நாங்க 12ஆம் வசனம் நினைக்கிறேன். அதை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு இப்போ. என்ன சொல்றார் பாருங்க, கர்த்தருடைய கண்கள் யார் மேல நோக்கமா இருக்கிறதா? நீதிமான்கள். அவருடைய கண்கள் என்னாலும் நம்ம மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. அங்க சகரியா சொல்றான், கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல இருக்கிறபடினால பொல்லாங்க உன் வழியா கூட வரமாட்டான். பொல்லாங்கு செய்யறதற்கு அதே அதிகாரம் தான் நம்ம படிச்ச அந்த அதிகாரம் தான் நினைக்கிறேன். அதுல அங்க சொல்வதே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வரும். அரணுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வரதை நம்ம பார்க்கலாம். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. இத அப்படியே அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 16ஆம் வசனத்துல நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. நீங்க நீதிமான் விசுவாசிக்கலன்னா உங்க ஜெபத்துக்கு எப்படி பதில் இருக்கும்? நல்லா யோசித்து பாருங்க. தேவ சத்தத்தை கேட்கணும்னாலும் நீதிமான்ற விசுவாசம் தான். ஆனா நீங்க போடுற சத்தத்தை ஆண்டவர் கேட்கணும்னாலும் நீதிமானுடைய சத்தத்துக்கு தான் அவருடைய கண்கள் திறந்து இருக்கிறது, கண்கள் பதிந்து இருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்து இருக்கிறது என்று சொல்லுகிறார். இததான் அங்க நம்ம இதுலயும் பார்க்கிறோம். இதுல நம்ம சங்கீதம் 34 பாத்தீங்கன்னா அங்க தெளிவா சொல்லுவார். 15ல இருந்து வரிசையை நம்ம சங்கீதத்துல அதை பார்த்துட்டு வரலாம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, சங்கீதம் 34 எடுத்துக்கொள்ளுங்க. அங்க என்ன சொல்றார் 17ல, நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார். நீதிமானின் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்கிறார். நீதிமான்கள் தான். நீங்க நீதிமான் விசுவாசிக்கலன்னா உங்க சத்தத்தை எப்படி கேட்பாரு? இட்ஸ் a பேசிக். அடுத்தது என்ன சொல்றாரு, நீதிமானுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்ப எப்போ அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும்? நீதிமான் என்ற விசுவாசம் இருந்துச்சுன்னா எத்தனை துன்பம் எனக்கு வந்தாலும் என்னை நீங்களே, ஏன் நான் நீதிமான். பாவி என்ற விசுவாசம் இருக்க வரைக்கும் முடியாது. ஆகவேதான் என்ன சொல்றாரு, எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நீ ஒருவேளை சொல்லலாம், பிரதர் நீங்க என்ன விசுவாசத்தினால் வந்த நீதி எல்லாம் கிரியினால் வந்த நீதிக்கு சம்பந்தம் இல்லாம. ஐயா, கிரியையினால ஒருத்தம் கூட தேவனுடைய பார்வையில நீதிமான இல்ல. அப்படின்னா இதெல்லாம் எழுதினது வேஸ்ட் தான். ஆண்டவர் சொல்றது விசுவாசத்தினால் வருகிற நீதியை தான் சொல்றாரு.
அதனாலதான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். 19ஆம் வசனம் பாருங்க. அவனுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நின்று அவனை விடுவிப்பார். கடைசியா முடிக்கும் பொழுது என்ன சொல்றார்? அல்லல, அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில் அவனுடைய எலும்புகளை கம்பம் பண்றாரு. நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்று. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. விசுவாசத்தினால் வர நிதியில அவன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவனை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அவன் என்னதான் பண்ணாலும் ஏன் அவன் நீதிமான். அததான் 37ஆம் சங்கீதத்திலையும் சொல்வதை பார்க்கலாம். 148ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் நம்ம சொல்வதை பார்க்கலாம். அநேக வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட முடியும். நீதிமொழிகள் எடுத்தீங்கன்னா அப்படியே வரிசையா போகும். நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்னன்னு. இங்க சங்கீதத்துல 5ஆம் சங்கீதத்துக்கு பாருங்க. இன்னைக்கு விசுவாசத்தினால் வருகிற நீதியின் பலாபலன்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அங்க 5ஆம் சங்கீதத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என் மனதுக்கு ஞாபகத்துக்கு வந்ததெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் நம்ம டீல் பண்ண முடியாது. நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறேன். யாரங்க ஆசீர்வதிக்கிறாரு? நேத்தே உங்களுக்கு நான் சொன்னேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் உனக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி அவரால் ஆசீர்வதிக்க முடிஞ்சது? விசுவாசிக்கிறபடினால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினால, அந்த ஒரே காரணத்தினால ஆசீர்வாதம் ஆயிட்டாங்க. நோ அதர் கண்டிஷன், நோ அதர் டிமாண்ட்ஸ். அதனாலதான் சுவிசேஷமாய் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல நேற்று நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நான் அதுக்கு திரும்பி போல. அவனுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. எல்லாரும் எப்படி அது பாசிபிள்ன்றாரு? அவர்கள் விசுவாசத்தினால் நீதிமானானபடியினால். 9ஆம் வசனம் அதை சொல்லிட்டு தான் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லிட்டு 10ஆம் வசனம் வரும் பொழுது கிரியையினால ஒருத்தனும் ஆக முடியாது, விசுவாசம் தான் ஆக முடியும். கிரியையில முயற்சிக்கிறவெல்லாம் சாபத்துக்குள்ள இருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கிரியையில இருந்தா ஒரு நாளும் நீதிமான் ஆக முடியாது, சாபத்துல தான் இருப்பேன்ட்டாரு ஒரே வார்த்தையா. ஆனா நீதிமானை தான் என்ன பண்ணுவாராம்? ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவீர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இததான் அங்க நீதிமொழிகளிலே அவர் சொல்வதை நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகளுக்கு வாங்க. ஆறாம் வசனம் 10ஆம் அதிகாரத்துல, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இந்த 10ஆம் அதிகாரம் முழுவதுமே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 வசனங்கள் நமக்கு இந்த நீதிமான் 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 இதே தான் சொல்லி கொண்டு வருவார். நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீதிமொழியில நிறைய கணக்கு வழக்கெல்லாம் இருக்கும். இந்த 10ஆம் அதிகாரத்துல மட்டும் ஒரு 12 தடவை என்ன சொல்லுவார்னா, இந்த நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லுவார். அதை சொல்வதற்கு முன்பாக நான் அதுக்கு முன்னால சில காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. யாருக்கு மெய் ஞானத்தை வைத்திருக்காராம்? விசுவாசத்தினால் நீதிமானவருக்கு தான் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். அப்ப நீதிமான்னா அவன் ஞானம் உள்ளவன். அததான் அவர் அங்க சொல்வதை நம்ம பார்க்கிறோம். மெய்ஞானத்தை அவனுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுகிறார்? நீதிமான பத்தி அப்படியே நம்ம நீதிமொழியில என் கண்ணில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அந்த 8ஆம் அதிகாரத்துல அந்த மெய்ஞானத்துடைய அட்வான்டேஜ் எல்லாம் என்னன்னு, அப்ப மெய்ஞானத்தை அவர் தந்தாருன்னா அந்த ஞானத்தினால என்ன நடக்கும்ன்றதை 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. நீங்க அதை பொறுமையா எடுத்து படிச்சு பாருங்க. அதனால உங்களுக்கு என்னென்னலாம் நடக்கும் அவர் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. நீதிமானின் சிரசின் மேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆசீர்வாதம் தங்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? நீதிமான்களை பசியினால் வருத்த விடார். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்காக தெரியாதுன்னு சொன்னாரு. இங்க பசியினால் நீதிமானை வருத்த விடார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். 6ஆம் வசனம். 7ஆம் வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. அவன் பேர் புகழ் பெற்று இருக்கும். 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் அப்படின்னு என்ன? The rivers of living water. விசுவாச வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள், மரண வார்த்தையே வராது. யாரு? நீதிமான் நீங்க விசுவாசித்தாதானே. நீங்க பாவியின் விசுவாசிக்கிற வரைக்கும் மரண வார்த்தை, நெகட்டிவ் வார்த்தை தான் பேசுவீங்க. அதான் ஜீவ ஊற்று. கொடுமை அது வேணாம் நமக்கு. துன்மார்க்கனை பத்தி நமக்கு வேணவே வேணாம். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. 16ஆம் வசனத்துல நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை தரும் என்று சொல்லுகிறார். அங்க பாவத்தை அது பிறப்பிக்காது. நீங்க நீதிமான் விசுவாசித்தீங்கன்னா அது ஜீவனை தான் பிறப்பிக்கும், மரணத்தை பிறப்பிக்காது. அது துன்மார்க்கனுடைய தான் பாவத்தை பிறப்பிக்கின்றாரு. எதை நீங்க விசுவாசிக்கிறீங்க? பாவியா நீதிமானா? அப்போ அது ஜீவனை தான் பிறப்பிக்கும். விசுவாசிக்கிறவன் என்ன பண்றானா? மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி. அது நீதிமானுடைய ஆசீர்வாதம். அங்க இந்த அதிகாரத்துல பாருங்க எவ்வளவு சொல்றாரு பாருங்க. 21ஆம் வசனத்துல நீதிமானுடைய உதடுகள் ஐயா வாயிலேயே எல்லாரையும் போஷித்துருவானா. அநேகரவிய அவன் வாயில வர வார்த்தை எல்லாம் ஜீவ வார்த்தை, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்பதானே வாஸ்தம். அவன் வாயில என்ன வரும் பார்த்தோம்? ஜீவ ஊற்று. அது ஜீவ ஊற்றா இருக்கிறபடினால் அநேகரை போஷிக்கும். அவன் நீதிமான் பேசினால எல்லாருடைய விசுவாசமும் கட்டப்படும். நீங்க பேசினா போதும் பிரதர், எங்க விசுவாசம் அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுதுன்னு வாங்க. ஏன்? அவன் நீதிமான் என்று இருதயத்தில் விசுவாசிக்கிறான். அவன் வாயிலிருந்து மரண வார்த்தை வராது, ஜீவ வார்த்தை தான் வரும். அததான் இங்க சொல்றாரு. அவன் உதடுகள் அநேகரை போஷிக்கும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. 24ஆம் வசனத்துல அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு நேரிடும். பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு யோபு சொல்றான். அவன் சன்மார்க்கன், அவன் நீதிமான் அல்ல. நல்லாக தெரிந்துக்கணும். சுய நீதியை சார்ந்த சன்மார்க்கன் யோபு. அதை நீங்க யோபுல ஃபுல்லா எடுத்து நீங்க பைபிள் ஸ்டடி படிச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அடுத்தது 25ஆம் வசனம் என்ன சொல்றாரு? நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இததான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். உங்க நித்திய அஸ்திபாரம் நான் தேவன் நீதியா இருக்கிறேன். அததான் அங்க என்ன சொல்றாரு? மணல் மேல இருக்கிறது இல்ல, கண்மலையின் மேல கட்டப்பட்ட வீடு, அப்படிதானே? அது நித்திய அஸ்திபாரம். நான் தேவன் நீதியா இருக்கிறேன். அந்த அஸ்திபாரம் கிறிஸ்து என் நீதி என்ற அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட வீடுதான் நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அவன் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். 28ஆம் வசனம் சொல்றாரு, அவனுடைய நம்பிக்கையே அவனுக்கு மகிழ்ச்சி தான். அப்ப ஒரு நாள் அவன சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் திருப்பி அவனுக்கு சொல்ல வேணாம். ஏன்? அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அவனுக்கு சந்தோஷம். ஏன்? அவன் நீதிமான். அவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. எப்போ? அவன் நீதிமான் என்று விசுவாசிக்கும் பொழுது. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. 30ல அவன் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நெவர் ஹி வில் பி சேக்கன். எவ்வளவு துர்ச்செய்தி வரட்டுங்க, எவ்வளவு புயல் வரட்டுங்க, அவன் அசைக்கப்பட. அவன் நித்திய அஸ்திபாரம். யாரு? அந்த நீதி. அவர் என் நீதியாகிய கர்த்தர் என்ற நித்திய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவன். அவன் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். திரும்ப அவனுடைய வாய் என்னதான் சொல்லும்? ஞானத்தை வெளிப்படுத்தும். அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரம் முழுவதுமா அடிச்சு படிச்சு பாருங்க. ஞானத்தினால வருகிற பலாபலன், அந்த ஞானம் நீதிமானுக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அடுத்தது என்ன சொல்றாரு? அவன் உதடுகள் பிரியமானவைகளை பேச அறியும். அப்படியே வரிசையா அவர் சொல்லிட்டே போறாரு. அங்க அடுத்த அதிகாரம் பாருங்க. 11ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான்.
ஐயா, இந்த நீதிமானின் பலாபலன்கள் என்ன? விசுவாசத்தினால் வருகிற நீதியின் பலாபலன்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்திலே இக்கட்டிலே துன்மார்க்கன் வருவான் என்று சொல்லுகிறார். இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவது நீதிமான். அவனுக்கு ஒரு கேடும் வராது, ஒரு பொல்லாப்பும் நேரிடாது. அப்படிதானே? எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். அததான் வரிசையா சொல்லிட்டே இருந்தாரு. அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க. 23ஆம் வசனத்துல, அவனுடைய ஆசையை யாருக்கும் தீமை செய்யல, நன்மை செய்வது மாத்திரம்தான் என்று சொல்லுகிறார். 30ஆம் வசனம், நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். அப்போ பாருங்க, அப்படின்னா என்னங்க? ட்ரீ ஆஃப் லைஃப். அவனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு என்ன மரமா இருக்கிறானா? ஜீவ விருட்சமா இருக்கிறான். எல்லாமே ஜீவன் ஜீவன் ஜீவன். அப்படிதானே? அங்க மரணமே இல்ல. அவனுடைய பெயரே என்னங்க? நீதிமானுடைய பெயரை அவன் ஜீவ விருட்சம். ஐயா, ஜீவ விருட்சத்தின் கனியை புசியாம ஆதாம் ஏமாந்து போயிட்டான். இப்போ நானும் நீங்களுமே ஜீவ விருட்சமா இருக்கோம், நீதிமான் என்ற ஸ்தானத்தை பெற்றபடியால். அததான் அவர் என்ன சொல்றாரு? அவனுடைய பலனே ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலனே ஜீவன் தரும் கனி நம் மூலமாக வெளிவருகிறது. இப்போ ஜீவன் தரும் கனி எங்க நீங்க அலைந்து தேட வேண்டாம். அப்படிதானே? நன்மை தீமை கனியை போய் சாப்பிட்டு விட்டாம ஜீவன் தரும் கனியை சாப்பிடலையேன்னு. ஆனா நம்முடைய நீதிமான் என்ற விசுவாசத்தினால் வருகிற பலன் அந்த ஜீவன் தரும் கனி என்று சொல்லுகிறார், விருட்சம் என்று சொல்லுகிறார். பலன் ஜீவ விருட்சம் என்று சொல்லுகிறார். அப்படின்னா ஜீவ மரம். எல்லாமே அதான் அவன் வாயிலிருந்து ஜீவ ஊற்றுகள் புறப்படும் முன்னால பார்த்தோம். அப்போ அவன் இருதயமே ஜீவ ஊற்று தான், ஜீவ விருட்சம் தான் அவன் மூலமாய் வெளிவருகிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்ற பாருங்க. துன்மார்க்குடைய நினைவுகள் நியாயமானவன்றாரு 12ல. 21ஆம் வசனம் பாருங்க. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினால் நான் தேவன் நீதியாய் இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லிட்டு, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராதுன்னு சொல்லி இந்த வசனங்களை எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து நீங்க சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில் லிட்டரலா அந்த விசுவாசத்துல நீங்க வாழுவீங்க. அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுகிறனால உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு நடும். ஒரு கேடும் வராது, ஒரு பொல்லாப்பும் நேரிடாதுன்னா, ஒரு கேடும் ஒரு பொல்லாப்பும் உங்க பக்கம் வராது. ஏன்? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பொல்லாப்பு உங்ககிட்ட வரக்கூடாது, ஒரு கேடும் வரக்கூடாது என்று. அவன் அயலானுடைய மேன்மை உள்ளவன். 28ல என்ன சொல்றார் பாருங்க. ஜீவன் உண்டு. நீதிமானுடைய பாதை, நீதியின் பாதை. அங்க ஏற்கனவே சொன்ன ஜீவனை தான் திரும்பவும் சொல்றாரு. ஜீவன் உண்டு. 5ஆம் வசனம் 13ல அவன் பொய் பேச்சை வெறுக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தங்க? எது பொய்? சத்தியத்துக்கு விரோதமானதெல்லாம் பொய். வியாதியா இருக்கிறான்னு அவன் பேச மாட்டான். பாவின்னு அவன் பேச மாட்டான். தரித்திரன்னு அவன் பேச மாட்டான். சத்தியத்தை தான் அவன் வாயில என்னதான் வரும்? சத்தியம்தான் வரும். கபடெல்லாம் அங்க இருக்காது. கபடும் விபரீதமும் அவன் வாயில் காணப்படுவதில்லை. அங்க 6ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு. 6 தான் நினைச்சேன். இல்ல, ஓகே, வேற இடத்துல வருது நினைக்கிறது. கபடும் புரட்டும் அவன் நாவில் காணப்படுவதில்லைன்னு வரும். நான் அப்புறம் அதை எடுத்து உங்களுக்கு வேணா சொல்றேன். இங்க நம்ம டைம் போயிடும், அதனால பாருங்க. என்ன சொல்றாரு? நீதிமானுக்கு என்ன வருமா? ஒரு கேடும் வராது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்றாரு. ஒரு கேடு கூட அவனுக்கு வராது என்று சொல்லுகிறார். அவன் பொய் பேச்சை வெறுப்பவன்.
நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். 9ஆம் வசனம். அப்படி சொல்லிக்கொண்டே நிறைய போலாம். 22ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பாருங்க. நல்லா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் உற்சாகத்தை கொடுக்கிற வார்த்தை. நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான். பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடா பாவிக இவ்வளவு கொள்ளடிச்சு இவ்வளவு பங்களா கட்டி இப்படிலாம் இருக்கானே அப்படின்னு சொல்லி வயிறு எரிஞ்சுக்கிட்டு போவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ சந்தோஷப்படுறா, அவன் எல்லாம் சேர்த்து வைக்கும் தொல்லையை அவனுக்கு வைத்திருக்காரு. யாருக்கு? நல்லவனாகிய நீதிமானுக்காக அவன் சேர்த்து வைக்கும் தொல்லையை. பிரசங்கியில் அப்படிதான் அதை முடிப்பாரு. அப்படிதானே? நல்லவன் வைத்து போகும் தொல்லையை அவனுக்கு வைத்து போனார் என்று சொல்லுவார். இங்க இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, பாவியின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அது அம்பானியா இருந்தாலும் அதானியா இருந்தாலும் சரி. யாருக்கு சேர்த்து வைக்கிறாங்க அவங்க எல்லாம்? அவங்க அனுபவிக்க போறது இல்ல, அதை நீதிமான் தான் எடுத்து அனுபவிக்க போகிறான். அது நீதிமானுக்காக ஓடி ஓடி உழைக்கிறான். அது நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, 25ல நீதிமான். இதெல்லாம் நீங்க எழுதி வச்சு டெய்லி அறிக்கை பண்ண, அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடையா அறிக்கை பண்ணுங்க. திருப்தியாய் சாப்பிடுறான், இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது நீதிமானுக்கு இல்லைங்க. அவன் எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுவான். ஏன்? அவன் நீதிமான், அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. திரும்ப அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது நம்ம இப்படி பார்த்து கொண்டே போகலாம், நிறைய இருக்கிறது. ஓகே, இவையெல்லாம் நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பேசிக் முதல்ல நமது அவருடைய சத்தத்தை கேட்பது, இளைப்பாறும் விசுவாசத்திற்குள் போவது. அந்த விசுவாசத்தினால தேவனிடத்தில் இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்ளுகிறோம். யாக்கோபு 1:6-7 என்ன சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள. அந்த விசுவாசம் வருவதே தேவன் நீதியை விசுவாசிக்கிறபடினால்தான் அந்த விசுவாசம் வரும். அப்ப அதனாலதான் பெற முடியும். அப்ப ஜெபத்திற்கு பதிலும் விசுவாசத்தினாலன்னு பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பாருங்க, அங்க யோவான் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்குவோம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, ஆனா ஒன்னே ஒண்ணு நான் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா அங்க ரொம்ப தெளிவா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமான் என்ற வெளிச்சம். ஏன்? அவர் பாவமே செய்யவில்லை, பாவமே இல்லாத நீதிமான். அப்போ அந்த நீதி எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் திரும்ப திரும்ப அதை தான் உங்களுக்கு சொல்லுவேன். அவர் சொல்றாருல, என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? அந்த நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் அதை சொல்ல முடியும், நீங்க சொல்ல முடியும். அப்படித்தானே? உலகத்தின் அதிபதி வருகிறான், அவரிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லைன்னா அந்த நீதி எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் நீதி என்று சொல்லும் பொழுது, சுவிசேஷத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட நீதி, நான் எந்த நீதியா இருக்கிறேன்? கிறிஸ்துவின் நீதியா இருக்கிறேன். அவருடைய நாமம் என் நீதியாய் இருக்கிற கர்த்தர். இயேசுடைய நாமம் என் நீதியாய் இருக்கிற கர்த்தர். அததான் இங்க என்ன சொல்றார் பாருங்க, அந்த நீதியாய் இருக்கிற கர்த்தருடைய நீதியினால அவர் எப்படி வாழ்ந்தாரு நாங்க பாருங்க. லாசருவை உயிரோட எழுப்ப போறாரு, முதல்ல இருந்தே சொல்லிட்டு வராரு. ஏன்? அவர் நீதியாய் இருக்கிறேன் என்ற வெளிச்சத்தில் வாழ்ந்தார். ஆரம்பத்துல இருந்தே சொல்லுவாரு, இடற மாட்டான், வெளிச்சத்தில் இருந்து அதெல்லாம் வரிசையா சொல்லிக்கொண்டே வருவார். ஆனா இங்க பாருங்க, நான் 40ல வந்ததும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லுகிறார். அடுத்தது கல்லை எடுத்து போட சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறத பாருங்க. பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடி நான் உம்மை சோத்தரிக்கிறேன். இந்த விசுவாசம் எங்க இருந்துங்க அவருக்கு வந்தது? அந்த விசுவாசம் தான் என் விசுவாசம், உங்க விசுவாசம். மறுபிறப்பில் நமக்கு கொடுக்கப்பட்டது. கிறிஸ்துவே நம்முடைய விசுவாசமானார். அதற்கு ஆதாரம் என்னங்க? பாவமே இல்லை. அவன் வரான், என்ன குற்றம் சுமத்த முடியாது. இரவும் பகலும் குற்றம் சுமத்துகிறவன் வரான். ஏன்னா அவரிடத்தில் பாவமே இல்லை. சேலஞ்ச் பண்றாரு. எனக்கு 8ஆம் அதிகாரத்துல பாருங்க, 46ஆம் வசனத்துல, எனத்தில் பாவம் உண்டு யார் என்று சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. இங்க 14ஆம் அதிகாரத்துல அவன் வரான், இடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். தன்னுடைய முடிக்கிறதுக்கு முன்னாடி இங்க என்ன சொல்றாரு பாருங்க,
எப்பொழுதும் அப்படிதானே சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை சோத்தரிக்கிறேன். கண்களை ஏறெடுத்து அவர் என்ன ஜெபம் பண்ணாரு? யூ ஆர் ஆல்வேஸ். எப்படிங்க அந்த கான்பிடன்ஸ் வரும்? நீதிமானின் நீதிமான் மேல் கர்த்தருடைய கண்கள் பதிந்திருக்கிறது. அவருடைய ஜெபத்திற்கு காதுகள் திறந்திருக்கிறது. நீதிமானின் வேண்டுதலை கர்த்தர் பதிலளிக்கிறார். இதெல்லாம் வேதம். இந்த நீதிமான் என்ற விசுவாசம் வந்துருச்சுன்னா இயேசுவானவர் செய்த ஜெபத்தை நம்மால பண்ண முடியும். ஐயா 4 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, நாருமேன்றா டிகம்போஸ் ஃபுல்லி. ஆனா அங்க விசுவாசம் தடுமாறல. காரணம் என்ன? நீதிமான். நீதிமான் செய்யும் வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளது. நீதிமானின் விண்ணப்பத்திற்கு கர்த்தருடைய செவி திறந்திருக்கிறது. நீதிமான் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அந்த உறுதி, ஐயா, அவர் வேதத்தை தரோவாய் தெரிந்தவர். தேவகுமாரனாய் இருந்தபடியினால் அல்ல, அவரும் நம்ம மாதிரி மனுஷகுமாரனாய் இருந்து வேதத்தை தியானித்தவர். ஆனா அவர் பிறப்பிலேயே பாவம் இல்லாமல் தேவ சுபாவத்தில் பிறந்தவர். நம்ம எல்லாம் பிறப்புல பாவத்துல பிறந்து மறுபிறப்புல தேவ சுபாவத்துக்கு போனவங்க. அப்படிதானே? அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள். அதுதான் வித்தியாசம். அவர் இங்க என்ன பண்றாரு? எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் என்னுடைய இருதயமே என்னை குற்றப்படுத்துமானால் இந்த ஜெபத்தை நான் பண்ண முடியுமா? நீதிமான் என்ற விசுவாசம் இருந்தாதான் இந்த ஜெபத்தை பண்ண முடியும். இந்த விசுவாசம் நமக்கு வரும். அதனாலதான் ஆண்டவர் அங்க மார்க் 11:24 சொல்லும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. இப்ப அதான் அந்த ஜெபத்தானே இவர் பண்றாரு. நான் கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க, நன்றி, அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. உம்மை சோத்தரிக்கிறேன், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பங்க அந்த அறிவு வரும்? நீதிமான் என்ற பாவமே என் கணக்கில் இல்லை, நான் நித்திய நீதிமான். இது என் கிரியையினால் வந்ததல்ல, அவருக்கு அவருடைய கிரியையினால் வந்தது. ஆனா அதை இலவசமாக ஈவாக எனக்கும் உங்களுக்கும் மறுபிறப்பில மறுபடியும் பிறக்கும் பொழுது நமக்கு கொடுக்கும். அதனாலதான் சொன்னேன், there is no demand on us. It's a free gift, supplied as a free gift. நம்மை ஏதோ செய்து நம்மை சம்பாதிக்க சொல்லல. அத முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நீதிமான் என்பதை நம்மை சம்பாதிக்க சொல்லல, நம்முடைய முயற்சினால நம்முடைய கிரியையினால அதை சம்பாதிக்க சொல்லல. He was not demanding us. He has given it as a free gift. இப்போ அந்த நீதியில வாழுன்றார். என்ன யோசித்து பாருங்க, தேவ ஞானத்தை பாருங்க. இலவசமா அதை உங்களுக்கு கொடுத்துட்டு அதுல வாழுன்றாரு. இட் இஸ் கிரெடிட்டட் டு யுவர் அக்கவுண்ட். நேத்து அதான் சொன்னேன், உங்க கணக்குல வரவு வைத்துட்டாரு. இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அதை எடுத்து அனுபவிக்க வேண்டியதுதான். யூ ஜஸ்ட் டிரா இட் அவுட். இருதயத்தில் இருந்து அதை டிரா பண்ண சொல்றாரு. எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது, அப்படிதானே? அந்த ஊற்றுகளை டிரா பண்ண சொல்றாரு. அததான் இங்க என்ன பண்ணார் அவர் பாருங்க. அவர் அந்த நீதியில் வாழ்ந்தபடினால அந்த உறுதியோடு பேசுகிறார். அப்போ விசுவாசத்திற்கு ஆதாரம், அத ஒரு கருத்தை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அது ஜெபத்தினுடைய விசுவாசத்திற்கு ஆதாரமானாலும் சரி, தேவ சத்தத்தை கேட்பதற்கான விசுவாசமானாலும் சரி, எல்லாமே எதுலதான் இருக்குது? நீதிமான் என்ற அந்த ஒரு விசுவாசத்துல தான் எல்லாம் இருக்கு. அந்த விசுவாசம் இல்லைன்னா விசுவாச வாழ்க்கை வாழவே முடியாது. அதனாலதான் ஒரே வார்த்தையில சுவிசேஷம் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவன் நீதிமான் ஆவதும் விசுவாசம், அவன் தொடர்ந்து வாழ்வதும் விசுவாசம். என்ன விசுவாசம்? நீதிமான் என்ற விசுவாசம். அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுவது. தேவனுடைய நீதிமான் என்று விசுவாசித்தானா, நீதிமான குறித்து எவ்வளவு வாக்கு தத்தங்கள்.
நான் கொஞ்சம் ஸ்லைட்டா உங்களுக்கு அதை நான் வாசித்து காண்பித்தேன். அவ்வளவு வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஆண்டவர் என்ன பண்றார் பாருங்க. நீதிமான் என்ற ஸ்தானத்தில் இருந்து எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறபடியால் அதை நான் அறிந்து உம்மை சோத்தரிக்கிறேன். ஆனாலும் கூட இருக்க ஜனங்களுக்காக இதை நான் சொன்னேன் சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, லாசருவே வெளியே வா. இந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது? நீதிமான் என்ற விசுவாசத்தில் இருந்து லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிற விசுவாசம் வந்தது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லுகிற விசுவாசம் எங்க இருந்து வந்தது? நீதிமான் என்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தை அந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்காருங்க. அப்போ நம்ம விசுவாசம் எப்படிதான் இருக்கும்? இயேசுவின் விசுவாசமா தான் இருக்கும். இயேசுவின் நீதியை நாம் விசுவாசித்தோமானால் இயேசுவின் விசுவாசத்தில் வாழ முடியும். அவருடைய விசுவாசம் தான் நம்முடைய விசுவாசம். மறுபிறப்பிலே நமக்கு அது கொடுக்கப்பட்டபடினால்தான் ரட்சிக்கப்பட்டோம். அப்படிதானே? காணப்படாதவைகளை நிச்சயம், நம்பப்படுகிற உறுதி, அது தேவனது விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கு நம்ம வாழ்க்கையில செயல்பட வேண்டுமானா ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கு பவுண்டேஷன். என்ன? நான் தேவன் நீதியாய் இருக்கிறேன், குற்ற உணர்வோ ஆக்கினை தீர்ப்போ இல்லை. அதாவது டோட்டல் இளைப்பாறுதல். இப்ப பார்த்தோம்ல, அந்த இளைப்பாறுதல் எங்க வருது? தேவன் நீதியில் இருந்து வருகிறது. God does not demand me to work out my righteousness. ஐயா, நான் நீதியில வாழ என்ன அவர் டிமாண்ட் பண்ணல. அந்த நீதியை எனக்கு இலவசமா அவரே வாழ்ந்து அந்த நீதி எனக்கு இலவசமா மறுபிறப்புல கொடுத்துட்டாரு. இப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் சோ சிம்பிள். அதனாலதான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை லகுவானது, மெதுவானதுன்னு ஆண்டவர் சொல்றாருல. வருத்தப்பட்டு பாரம், எப்போ வருத்தப்பட்டு பாரம்? லா வாஸ் டிமாண்டிங். அதனாலதான் அவங்களுக்கு அப்படி சொல்றாரு. நமக்கு இங்க டிமாண்ட்ஸே இல்ல, எல்லாமே அவர் செய்துட்டு ஃப்ரீயா கொடுக்கிறாரு. ஃப்ரீயா கொடுத்து, ஆனா நம்மளுடைய மனநிலை எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஏன்னா இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுக்கறதெல்லாம் வாங்கி பழகிட்டாங்கல்ல. ரேஷன் கடை அந்த கடையில எல்லாம் கொடுக்கறத வாங்கி, அது இன்ஃபீரியர் குவாலிட்டி தான். அவன் பணம் அடிப்பான், அவன் இன்ஃபீரியர் குவாலிட்டி தான் அங்க சப்ளை பண்ணி அதுல ஒரு லாபம் சம்பாதிப்பான் அரசாங்கம்னா. ஆனா அந்த மனநிலை இருக்குல்ல, ஃப்ரீனா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அது அப்படி இல்லைங்க. பரிபூரணமான நன்மையானது, பரிபூரணமான நன்மையான அந்த வரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு, நீதி என்ற வரம். அது அவரே, அவருடைய நீதியே. கர்த்தருடைய நீதி, என்னுடைய நீதி. ஐயா, இன்னைக்கு கிதியோன் போறான், அவன் என்ன சொல்றான்? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் கர்த்தர். அப்ப பாருங்க, என்னுடைய நீதி கர்த்தருடைய நீதி தான். என்னுடைய நீதி என்னங்க? கர்த்தருடைய நீதி. கர்த்தருடைய நீதி என்னுடைய நீதியானது. அதுதாங்க வெற்றியின் ரகசியம். சத்துரு முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவான். நீங்க இத நீங்க சொல்லிக்கொண்டே பாருங்களேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க விசுவாசத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுகிறதுனால பெற்றுக்கொள்ளிய. அதை நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். அறிக்கை பண்ணும்போது நமக்கு நாமே பேசிக் கொள்ளுகிறோம். தியானம் என்பது நமக்கு நாமே பேசுவது, அதான் மெயின். அதுல அப்புறம் அந்த வேத வசனத்தை படம் பிடித்து பார்ப்பது அடுத்தது. முதல் ஸ்டெப்பு, அந்த படம் பிடித்து பார்க்க வேண்டுமானா வாயில பேசும்போது அந்த படம் இருதயத்துல உருவாகும். நீதிமான் சொல்லும் பொழுது, அந்த நீதிமான் என்ற வேதத்துல இயேசுவின் நீதின்னு சொல்லும் பொழுது, அந்த இயேசுவின் நீதியை சுவிசேஷத்துல பார்க்கிறோம். அது நம்ம இருதயத்துல படமாக வேண்டும். அதுக்கு தான் சொல்றோம், வாயில சொல்லணும்னு சொல்றேன். அதனாலதான் ஒவ்வொரு நாளும் எந்த அறிக்கை பண்ணாலும் இது கட்டாயமா நம்பர் 1 இருக்கணும். எது? விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நீதியாய் நான் இருக்கிறேன். ஏன்? நான் கிறிஸ்துவுக்குள். இல்லைன்னா நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினால் தேவன் நீதியாய் இருக்கிறேன், கிறிஸ்துவின் நீதியாய். இத திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. இருதயத்துல அந்த படம் அந்த விசுவாசம் வரும் பொழுது உங்க விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அதுக்கப்புறம் பாருங்க. இங்க வேதவத்துல சொன்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை சூழ்வது மாத்திரமல்ல, ஒரு கேடு உங்களுக்கு வராது மாத்திரமல்ல, நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல உங்க வாழ்க்கை இருக்கும், உங்க வழியெல்லாம். அப்படித்தானே சொல்றாரு.
நீதிமொழிகள் 4:18. அதிகமாய் ஏன் நீதிமான் நீதிமான் விசுவாசம் இருந்தா தான் மை க்ளோரி வில் பி மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் எவ்ரி டே. மை ஃபெய்த் வில் பி மோர் அண்ட் மோர் அண்ட் எவ்ரி டே. மை லைட் வில் பி, மை ரெவலேஷன் வில் பி. என்னுடைய வெளிப்பாடு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமா இருக்கும். ஏன்? நான் நீதிமான். தேவன் சொல்லுகிறார். அப்ப நீதிமானுடைய வெளிச்சம் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்கும். வெளிப்பாடு அதிகமான விசுவாசம் அதிகமாக இருக்கும். அப்போ நான் சுதந்திரிப்பது அதிகமாக இருக்கும். எல்லாமே அந்த ஒரு காரியத்துல அடங்கி இருக்கிறது. எதுல? நீதிமான் என்ற விசுவாசத்துல. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நீங்க எதை விசுவாசித்தாலும் தெய்வீக சுகத்துல வாழணுமா, வெற்றியில வாழணுமா, பிசாச விரட்டணுமா, தோல்வியே இல்லாத வாழ்க்கை வாழணுமா, குறைவே இல்லாத வாழ்க்கை, எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் இதுதான். எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷன் இதுதான். அதனாலதான் அவர் அங்க இத அவ்வளவு தூரத்துக்கு எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டு, தன்னை குறித்து சொல்லும் பொழுது கூட என்ன சொல்றார் பாருங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்றாரு? அவர் என்ன பண்ணினாருன்றாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுதே அவரு சொல்லிடுறாரு, மாம்சத்தின் கிரியை அல்லன்றத சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அதெல்லாம் லாவை பத்தி சொல்லிட்டு 3ஆம் வசனத்துல மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவ இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே ஆவியினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். தன்னை பற்றி சொல்றாரு, நான் மாம்சத்துல நம்பிக்கை வைக்க மாட்டேன், என்னுடைய நம்பிக்கை எல்லாம் சிலுவை தான்றாரு. சிலுவைனா சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்தான்னு சொல்றாரு. நான் மேன்மை பாராட்டுறது சிலுவையில் ஆண்டவர் செய்து முடித்ததுன்றாரு. அங்க 6ஆம் அதிகாரம் 14, 15 அதிகார வசனத்துல கலாத்தியில படிச்சீங்கன்னா நீங்க பார்க்கலாம். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய மாம்சத்தின் காரியங்களை சிலவற்றை உங்களுக்கு சொல்லுகிற என்னன்னு சொல்லிட்டு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை மேம்படுத்தினவன். அடுத்ததான் முக்கியம், நியாய பிரமாணத்துக்கு ஒரு நீதியிலே குற்றம் சாட்டப்படாதவன். அவ்வளவு பெர்ஃபெக்டா வாழ்ந்த ஒரு பரிசேயன். எல்லா நியாய பிரமாணத்தையும் அவன் தெரிந்தவரை அவன் கை கொண்டானா, எல்லாத்தையும் கை கொண்டான்னு வேதம் சொல்லல. ஆனா அவருடைய மனசாட்சி பிரகாரம் அவர் எல்லா நியாய பிரமாணத்தையும் கை கொண்டாரு, குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் ஐயா, அவ்வளவு தூரத்திற்கு மனித நீதியை உடையவன், சுய நீதியை உடையவன். அவைகள் எனக்கு லாபமாய் இருந்தவைகள், அவைகளை நஷ்டம் என்று எண்ணினேன். குற்றம் சாட்டப்படாதவன் என்ற லாபத்தை நஷ்டம் என்று தூக்கி போட்டேன். அது என்ன சொல்றாரு? அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் என்ன சிலுவையில் அவர் எனக்கு செய்ததை அறிகிற மேன்மைக்காக இந்த எல்லா சுயநீதி, மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் மேல நம்பிக்கை வைக்க அவன் சபிக்கப்பட்டவன்றாரு எரேமியா 17. அததான் இங்க என்ன சொல்றாரு? அதை தூக்கி நஷ்டம் குப்பன் தூக்கி போட்டுட்டேன். 9ஆம் வசனம் வாங்க, அதான் நான் உங்களுக்கு வாசி காமிக்கிற திருப்பியும். கிறிஸ்துவை எனக்கு ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி, அங்க 1 கொரிந்தியர் 1:17 சொல்றாரு, சிலுவை வீணாய் போகாதபடிக்கின்றாரு. அப்படிதானே? நான் சாதுரிய ஞானத்தோட பிரசங்கம் பண்ணல, சிலுவையை தாயா பிரசங்கம் பண்ணுவேன்றார் சுவிசேஷத்தை. அங்க 1 கொரிந்தியர் 2:2 வரும்பொழுது வேறொன்றையும் சொல்லாதிருக்க தீர்மானித்தேன்றாரு. ஏன்? இங்க கலாத்தியர் 6:14-15 வசனம் போது நான் ஒண்ணு மேன்மை பாராட்டேன்னா இயேசு எனக்காக சிலுவையில் செய்ததை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன்றார். அப்புறம் கலாத்தியர் 2:21 என்ன சொல்றாரு? கிருபையை விருதாவாக்க மாட்டேன். ஏன் கிரியையினால தேவ நீதி வந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாய் போகுமே, அது ஒரு நாள் அப்படி இருக்காது. அதே தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு, கிரியினால் நீதிமானாக விரும்புகிற யாவரும் கிறிஸ்துவினை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வருகிறேன்? இந்த நியாயப்பிரமாண மனநிலையில தான் என்ன, நான் அப்படி இல்லைன்னு அவர் சொல்லிட்டு தான்
தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் என்ன சொல்றார் பாருங்க. அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, கிறிஸ்து செய்ததை எனக்கு லாபமாக்கி கொள்ளும்படிக்கு, மாம்சத்தில் வந்த கிரியையில் நம்பிக்கையெல்லாம் தூக்கி குப்ப என்று அவளை தூக்கி எறிந்துவிட்டு என்ன பண்ணாரா, நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல். 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, நியாய பிரமாணத்தினால் குற்றம் சாட்டப்படாத ஒரு நீதி எனக்கு இருந்தது. 8ஆம் நாளிலேயே விருத்த கரெக்டா எவ்ரிதிங் இன் பக்கா. அங்க என்ன சொல்றாரு, அந்த நியாய பிரமாணத்தினால் வந்த நீதி அல்ல, அந்த சுய நீதியை நான் நாடவில்லை, அதை உடையவனாய் இராமல், அதை சார்ந்து நான் வாழவில்லை, நான் செய்கிற நீதியான கிரியை நிமித்தம் ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேன், ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய தயவு, அப்படி நான் வாழல, அந்த நீதி அல்ல என்று சொல்லிட்டு தான் என்ன சொல்றாரு, சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் என்ன சொல்றாரு பாருங்க, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான 2 காரியங்களை சொல்றாரு. என்னுடைய கிரியையினால் வந்த சுயநீதியை தூக்கி போட்டேன், அந்த நீதிக்காக நான் வாழல, நான் வாழ்றது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதி. விசுவாசம் மூலமாய் தேவனுடைய நீதி, தேவனால் உண்டான என்ன, தேவனுடைய நீதி கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறது. அந்த விசுவாசத்தினால் தேவனுடைய நீதியே எனக்கு தரப்படுகிறது. என் சுய நீதி, என் கிரியையினால் அது நான் பெறுகிற மனுஷ நீதி. இது தேவனை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய நீதியை நான் பெறுகிறேன். அதை தான் நான் அடையும்படி அந்த வருகிறது விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்குமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. இந்த விசுவாசம்தான் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியான விசுவாசத்தை தரும். என்ன விசுவாசம்? கிறிஸ்துவனுடைய நீதி, விசுவாசத்தினால் பெற்ற, விசுவாசத்தினால் உண்டான கிறிஸ்துவனுடைய ஊதி, தேவனுடைய நீதி. அதுதான் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்ற உறுதிய, நான் நீதிமான ஆனபடினால்தான் அவருக்குள்ள வைக்கப்பட்டேன். நான் பாவியா இருந்தா அவருக்குள்ள இருக்க முடியுமா? காமன் சென்ஸ் வில் சே, அப்படிதானே? பாவியாகிய மனுஷன் அவருக்குள்ள இருக்க முடியாது, பாவியாகிய மனுஷனுக்குள்ள அவரு இருக்க முடியாது. அப்ப இந்த நீதி அதை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. அப்புறம் நிறைய காரியங்கள் சொல்றாரு. இப்ப நமக்கு அந்த இது நம்ம மெயின் போக்கஸ் இதுதான். 16ஆம் வசனம் என்ன சொல்ல பாருங்க, நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், அதை ஆசையாய் தொடருகிறேன், இதே சிந்தையாய் இருக்க கடவும் அப்படின்னு வரிசையா சொல்லி கொண்டு போறார். அப்ப யோசித்து பாருங்க, தெளிவாக அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் எல்லாம் ஏன் நீதி அல்ல, ஏன் கிரியினால் வந்த நீதி அல்ல. அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு பாருங்க. அதுக்குதான் நான் சொல்ல வந்தேன். அப்ப நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறோமா, மனிதருக்கு ஏற்ற? நம்ம மனிதருக்கு ஏற்ற வேலை தான் சிந்திக்கிறோம். அதனாலதான் இன்னும் நம்முடைய கிரியையை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, தேவன் என்ன செய்தார், அதன் மூலமாக நான் என்னவாக இருக்கிறேன், அவருடைய பரிகார மரணம், அவருடைய ரத்தம் மரணத்தினால என்னை நீதிமானாக்கி தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். இப்பொழுது என் மேல் அவருக்கு பிரியம் உண்டாயிற்று, கோபமே இல்லை. அததான் முத பலாபலனா ரோமர்ல அவங்க கேட்டதுக்கு சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 1ஆம் வசனம் பாருங்க. இப்படி விசுவாசத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால், அங்க என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்றோமா,
இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனால்தான் தேவதூதர்கள் வரும்பொழுது மனிதர் மேல் பிரியம், அப்படிதானே, பூமியிலே சமாதானம், உன்னதத்திலே மகிமையின் பாடல் பாடுறாங்க. ஏங்க நீதிமான நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 53 தீர்க்கன் வந்து எப்படி நம்ம நீதிமானாக்கினான் தீர்க்க தரிசனமா கல்வாரி காட்சியை காண்பிக்கிறார். 54 வரும் பொழுது அங்க 9, 10 வசனங்களை வாசித்தீங்கன்னா என்ன காண்பிக்கிறார் அங்க? இனி ஒருபோதும் உன்மேல் நான் கோபம் கொள்ளுவதில்லை. ஏன்? இனி ஒருபோதும் உன் பாவத்தை நினைப்பதில்லை. 53வது இடத்துல பாவத்தை நீக்கிடுறாரு. ஆகவே இனி சொல்றாரு, இனி ஒருபோதும் நான் உன்மேல் கோபம் கொள்ளுவதில்லை, உன்னை கடிந்து கொள்ளுவதில்லை, அந்த இடத்துக்கு ஒன்னு கொண்டு வந்துட்டேன்றார். அப்போ நம்மை நீதிமானாக்கி ஒப்புரவாக்கினார். அததான் கொலேசியருக்கு வாங்க. கொலேசியர்ல என்ன சொல்றாரு பாருங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை எடுங்க. அவர் சொல்லுவதை அங்க நம்ம பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நீதிமானாக்கி. எப்படி நம்ம நீதிமானம்? இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டோம். நேற்றே பார்த்தோம். ரோமர் 3:26, திரும்பவும் இங்க 5:9 பார்த்தோம். அப்படிதானே? 5:9, ரோமர் 5:9 அதை பார்த்தோம். ரத்தத்தை பற்றும் விசுவாசம், சிலுவை சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம். அப்படி என்னங்க? அந்த ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் நீதிமானானபடியால் இப்ப என்ன பண்ணணுமா? 5:1 சொன்னார்ல, சமாதான உண்டாக்கி தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு இதே தாங்க எபேசியர் 2 டைம் இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்கல. எபேசியர் 2:12 வாசித்து பாருங்க. அங்க முடியும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனத்தை ஆரம்பிச்சு 15 போகும்போது தேவனோடு நாம் இணைக்கப்பட்டதை அவர் அங்க சொல்வதை பார்க்கலாம். அங்க 3:12 சொல்லுவாரு, 2:15 சொல்லுவார் எப்படி நாம் தேவனோடு இணைக்கப்பட்டோம் என்பதை. இந்த ஒரே காரணம் தான், அந்த ரத்தம் தான் நமக்கு எல்லாம் செஞ்சது, அந்த விசுவாசத்தினாலன்றாரு. இங்க அதுதான் சொல்றாரு, ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. முன்னால எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கும்? ஒப்புரவாக்க. இது எல்லாத்துக்கும் ஒப்புரவாக்க எப்படிங்க ஒப்புரவாக்கினாரு? ரத்தத்தினால் நடந்த அந்த ரத்தத்தை நான் விசுவாசித்தபடினால, நான் நீதிமானானபடினால தேவனோட ஒப்புரவாக்கப்பட்டுட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அவரு? நீ அவனோட ராசி ஆயிட்டடா, உன் மேல எனக்கு கோபமே இல்லை, நீ நீதிமான், நீ கோபாக்கினையின் பிள்ளை அல்ல, அப்படிதானே? நீ கோபாக்கினையின் பிள்ளை இல்ல, நீ ரட்சிக்கப்படுவதற்காக நியமிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அங்க தெசலோனிக்க நிருபத்தை சொல்றாரு. அது பிராணி, நீ கோபாக்கினையின் பிள்ளை இல்ல, இனி உன்மேல் கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை. அதுதானே இங்கேயும் சொல்றாரு, கடிந்து கொள்வதில்லை நீங்க சொல்றாரு. அங்க 21ஆம் வசனத்துல பாருங்க, முன்னே நீங்க அந்நியர் துர்க்கிரியா இருங்க, இப்போ பரிசுத்தர், குற்றமாட்டவர்கள், கண்டிக்கப்படாதவர்கள், அப்படிதானே? கோபம் கொள்வதில்லை, உன்னை கடிந்து கொள்வதில்லை, கண்டிக்கப்படாதவர்கள். எதனால? அவர் அடைந்த மரணத்தை, உயிர்த்தெழுதலை நீ விசுவாசித்த ஒரே காரணம். அதுதான் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அதேதான் அங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 புது சிருஷ்டி சொல்லிட்டு அங்கேயும் அதை தான் சொல்றாரு, எப்படி நம்மை ஒப்புரவாக்கினார். அப்ப பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த எல்லா காரியங்களும் பாருங்க, ஒரே காரியம்தான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டோம். அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்றோம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாச பக்கம் கூட நெருங்க முடியாம ஓட ஓட விரட்ட முடியும். ஏன்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை நீதிமானாக்கினது. அந்த விசுவாச சாட்சியின் வார்த்தையினாலதான் அவனை நம்ம விரட்டுறோம். அப்ப இருதயத்துல அந்த விசுவாசம் இல்லைன்னா குற்றம் சாட்டுகிறோம், பாவத்துல. ஏன்? அதுக்கு முந்தின வசனம் அதை சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. 12:11 சொல்றதுக்கு முன்னால 12:10 இதை சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. அவன் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டான், இனி அவனுக்கு அங்க நியாயப்பிரமாணமே இல்லை. அதே சிலுவையில இவங்க தான் உயிர் கொடுக்குறாங்க நியாயப்பிரமாணத்துக்கு. அவர் சிலுவையிலே குலைத்து போட்டாரு. ஏன்? அதை வச்சுட்டு தான் அவன் குற்றம் சொன்னான்.
இப்ப அவன் குற்றம் சொல்றான்னா நியாயப்பிரமாணம் இல்லாமையே உங்க கிரியையை பார்த்து உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறான். இல்ல நியாயப்பிரமாணத்துக்கு உங்களால உயிர் கொடுக்க வச்சு அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு, ஐயோ நான் செய்யல அதனால எனக்குன்னு, நான் கீழ்ப்படியல அதனாலன்னு பழைய உடன்படிக்கையில் உள்ள கீழ்ப்படிதனால தான் இதெல்லாம் வரும். என்னுடைய 3ஆம் மகன் கல்யாணத்தோட ஒரு பெரிய பாஸ்டர், சென்னைக்கு எல்லா சர்ச்சஸ்க்கும் அவருக்கு கீழே ஒரு 100 சர்ச் இருக்கும். அதுக்கு அவர் தான் லீடர். அவரு வந்து என்னுடைய சம்பந்தியுடைய கசின் பிரதர். அதனால அவரும் வந்திருந்தாரு. அவர் மேல ஏறி அந்த ரிசப்ஷன்ல பேசுறாரு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு எல்லாம் சொல்றாங்க. தம்பி உங்க 2 பேருக்கு நான் சொல்றேன். முதல்ல கீழ்ப்படி தான் மேல்படி ஆசீர்வாதம் போக முடியும்னாரு. என்னால அங்க உட்கார முடியல. முதல்ல தான் நான் உட்கார்ந்துருக்கேன். பாஸ்டர் அப்படின்ட்டா சத்தம் போட்டேன். ஏன்? சுத்தமா வேத வசனத்துக்கு புறம்பா சொல்றாரு. கீழ்ப்படிந்தாதான் மேல்படி ஆசீர்வாதம்ன்றாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் அவங்க சம போதனை அப்படி. அதுல அப்படி ஊறி போயிட்டாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்றாங்க. ஆனா வேதவசனம் என்ன சொல்லுது பாருங்க. நீதிமானின் தலையின் மேல் விசுவாதமாயிருக்கும். இதே பாருங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே புறஜாதிகள் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவாங்க சொல்லிட்டு எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு சொல்றாருங்க. அவங்க விசுவாசத்தினால் நீதிமான் ஆகிறபடினால அங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தை படிச்சாலே அதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவர் அப்படி சொல்றாரு. அது என்னையே அறியாம அப்புறம் இறங்கி வந்த பிறகு எனக்கு நல்லா தெரியும். நாங்க சின்ன வயசுல இருந்து ஒரே ஏரியால இருந்தவங்க. எங்க அப்பா பேரை சொல்லி என்ன மகாராஜா மகனை என்ன ஒரு சத்தம் கொடுத்தீங்கன்னாரு. பாஸ்டர் என்ன சொல்றீங்க, இவ்வளவு மூத்த போதகர் நீங்க. நம்ம வாழ்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால வாழ்றோம். இயேசு கிறிஸ்துக்கு பின்னால தேவ நீதி இலவசமா நமக்கு கொடுது. அவருடைய கீழ்ப்படிதல் தான் நம்ம கீழ்ப்படுதல். இப்ப போயிட்டு நீ கீழ்ப்படிஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்றீங்களே பாஸ்டர். அதை கேட்டு என்னால இருக்க முடியல. இல்ல உன்ட்ட தனியா ஒரு நாள் பேசுறேன்ட்டு அவர் போயிட்டாரு. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்? அவ்வளவு முதிர்ந்த போதலுடைய மனநிலை கூட பழைய உடன்படிக்கையில அந்த டிமாண்ட் அங்க என்ன சொல்றாங்க மணப்பெண்கள் மணமக்களுக்கு, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்குது. ஆசீர்வாதம் உங்க குடும்ப வாழ்க்கையில இருக்க வேண்டுமானா என்னைக்கு கல்யாணம் ஆன அந்த டேட்ல அவர் சொல்றார் ரிசப்ஷன்ல, முதல்ல நீங்க கீழ்ப்படியணும். ஐயா ஒருவனும் கீழ்ப்படியலன்னு தான் வேதம் சொல்லுது. அப்புறம் கீழ்ப்படின்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க எப்படி ஆசீர்வாதமானீங்க? கொஞ்சமா யோசித்து பார்க்கணும்ல. யோசித்து பார்க்கறதே இல்ல. யோசித்து பார்க்கறதே இல்லை. இன்னைக்கு சபையில பெரிய பிரசங்கம் அதுதான். கீழ்ப்படிந்தாதான் முதல் படி கீழ்ப்படி, அப்புறம் மேல்படி ஆசீர்வாதம். இது அவங்களுக்கு சர்வ சாதாரணமான பிரசங்கம். ஆனா அது வேதத்துக்கு ஒவ்வாதது, புதிய உடன்படிக்கைக்கு எதிர்மாறானது. அப்படித்தானே? இயேசு கிறிஸ்து செய்த கிருபைக்கு அவங்க என்ன பண்றாங்க? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தார்கள் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே சொல்றாரு. ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த வசனத்தை வேணா உங்களுக்கு வாசித்து காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு இந்த அதிகாரத்துல உள்ளத சரி அதுக்கு வேணாம். இப்ப நம்ம அது போக வேண்டாம். நமக்கு முக்கியமா அதோடைய பலாபலன்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். 5ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பார்த்துட்டோம். வேகமா நான் இன்னும் 5 நிமிஷத்துல அதை முடிக்க பார்க்கிறேன். 5ஆம் அதிகாரத்துல பெனிஃபிட் என்ன சொல்றாரு? சமாதானம் பெற்றோன்றாரு. 2வது பெனிஃபிட் என்ன சொல்றாரு பாருங்க. கிருபையினாலே இந்த கிருபையில் பிரவேசிங்க அப்படின்னு எந்த நேரம் வேண்டுமானாலும் கிருபையாகிய இயேசுவண்டே கிருபாசனத்தண்டே நம்ம போக முடியும். முதல்ல கடந்த கால பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டபடினால தேவனோடு ஒப்புரவாகி சமாதானமாயிருக்கும். என் மேல இப்ப அவர் கோபமே இல்லை, என் மேல பிரியமா இருக்கிறாரு. இப்ப நான் தேவ பிரியமா இருக்கிறேன், ஆசீர்வாதம் என் தலைமையில இருக்குன்னு பாக்குறோம். அடுத்தது என்ன சொல்றாரு? இந்த எப்போ வேணாலும் நிகழ்காலத்தை பத்தி சொல்றாரு. எப்போ வேணாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு போலாம். என் ஜெபத்துக்கு எப்பொழுதும் பதில் உண்டு. எப்பொழுதும் என் ஜெபத்துக்கு அவர் காது திறந்திருக்கு. அந்த உறுதி கொடுக்கிற காரணம் நிகழ்கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்றதுல சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, ஃபியூச்சரை சொல்றாரு. மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கை. ஃபியூச்சர்ல நான் ஒருவேளை பாவம் செஞ்சா கூட நான் மகிமை அடைவதை தடை செய்வேன். இந்த நீதி நித்திய நீதி, ஏன் கிரியை அல்ல, ஏன் கீழ்ப்படியாமை அல்ல. அதுதான் சொல்றாரு. நம்ம கூட அடிக்கடி பாடுறோம் சபையில, கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேரா என் கண்களை ஏப்போம். எங்க சிலுவை காட்சியை நான் காண்பேன் அப்போ அந்த கல்வாரி மலைக்கு நேர ஏன் முக்காலத்துக்கும் அக்கோலம் பூண்டோன்
எந்த தீங்கும் என்னை சேராதபடி காத்துக்கொள்ள வல்லவன் பாரு. அப்ப பாருங்க, நான் செய்யற 3 காலத்திலும், பழைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எந்த பாவமாய் இருந்தாலும் அதற்கான தீர்வை அந்த கோலத்திலே, சிலுவை கோலத்திலே சுமந்து தீர்ந்தார். எந்த தீங்குமே என்னை அணுக முடியாது, பொல்லாங்கு நேரிட முடியாதுன்னு பாடுறோம். ஆனா அந்த கருத்து நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பக்தன் பாடின அந்த வேதநாய சாத்திரியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். யார் பாட்டுன்னு எனக்கு தெரியல. அவர் அதை உணர்ந்து அனுபவித்து பாடினார். ஆனா நம்மலாம் என்ன, அவர் வாயில என்ன துதிக்கிறாங்க, இருதயமோ தூரமாய் இருக்குன்னு ஏசாயா தீர்க்கதரிசனம் நிறைவேறினதுன்னு ஆண்டவர் சொல்றாருல்ல. அந்தபடிதான் நடக்குது இன்னைக்கு சபையில. அவங்க பாடுறாங்க, அந்த பாட்டின் அர்த்தம். ஆனா இங்க வேதத்துல அது தெளிவாய் இது மூலம் தான் அவர் அதை எழுதியிருப்பார் நான் நினைக்கிறேன். அப்ப பாருங்க, முக்காலத்தின் பாவங்கள், பழைய காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா பாவத்தையும் சிலுவையில சுமந்துட்டாரு. நித்தியமா என்னை நீதிமான் ஆக்கிட்டாரு. நான் தேவனோடு சமாதானமா இருக்கிறேன், ஒப்புரவாக்கப்பட்டுட்டேன். என் மேல கோபம் கொள்வதில்லை, கடிந்து கொள்வதில்லை, நான் கண்டிக்கப்படுவதில்லை, தண்டனைக்குள்ளாவதில்லை. அடுத்தது என்ன சொல்றாரு, இப்போ எப்பனாலும் நான் போலாம், எந்த பாவமும் என்னை தேவனிடத்தில் போய் என் ஜெபத்துக்கு பதில் பெறுவதை, தேவைகளை பெற்றுக் கொள்வதை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, அதிலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன், என் ரட்சிப்பை நான் இழக்கவே முடியாது, என் நீதியை நான் இழக்கவே முடியாது, என் பாவம் என் நீதி இழக்க வைக்காதுன்னு சொல்லி அதை சொல்லிடுறாங்க. அப்போ முக்காலத்துக்கும் இந்த தேவ நீதி சொல்லிட்டு அடுத்தது உபத்திரவத்தை சொல்றாரு. நீதிமான்னு விசுவாசித்தா தான் எல்லா உபத்திலிருந்து விடுப்பார் என்ற அந்த விசுவாசம் வரும். அதுக்குதான் அதை சொல்ல வராரு. அதுக்கப்புறம் திருப்பி என்ன சொல்றாரு, அது நித்தியம் வரை உதவுன்றது நேத்தே உங்களுக்கு வாசித்து காண்பித்த 9-10 வசனங்கள் இல்ல. இன்னைக்கு மாத்திரமல்ல, நித்தியம் வரைக்கும். அது நேத்தே நம்ம சொல்லிட்டோம், திரும்பி சொல்ல வரல. 17ஆம் வசனம் வரும் பொழுது, நாம் ஆளுகை செய்வது இந்த நீதியினால ஆளுகை செய்வது அதிக நிச்சயம் என்று சொல்றாரு. 20-21 வரும் பொழுது உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதுன்னு சொல்லிடுறாரு. அதை சொல்லிட்டு தான் 6:7 இந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, பாவம் பெருகிடத்துல கிருபை பெரிதுன்னு சொன்னனால உடனே அவங்க கேட்கிற கேள்விக்கு 6ஆம் அதிகாரத்துல பதில் சொல்றாரு. அப்ப நம்ம பாவத்துல வாழலாமா, வாழக்கூடாது, ஏன்றத சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்துல அவர் நியாயப்பிரமாணத்தை செல்லா காசாக்கிட்டான்றாரு. அப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஏன் நம்ம மறிக்க வேண்டும் அப்படின்றத 7ஆம் அதிகாரத்துல சொல்லிட்டு, அந்த நியாயப்பிரமாணம் கிரியை நம்ம என்ன பண்ணுனது, தேவனண்டை வழிநடத்துகிற உபாதியாய் இருந்ததுன்னு 7:25 காண்பித்துட்டு, 8ஆம் அதிகாரம் வரும்பொழுது அது முழுவதுமாக இந்த தேவ நீதியின் வெற்றியை சொல்றாரு. எனக்கு ஆக்கனை தீர்ப்பே இல்லை, தேவனுடைய பரிபூரண நீதியை பெற்று இருக்கிறேன். இப்ப நான் ஆவியின்படி நடக்கிறேன்னா காரணம் தேவன் நீதியா இருக்கிறேன்றதை விசுவாசிக்கிறபடினால அதை சொல்லிட்டு அப்படியே வரிசையா 14 வரும் பொழுது, இப்பொழுது நான் தேவனுடைய புத்திரனா இருக்கிறேன்னா காரணம் நான் தேவனுடைய நீதியை பெற்றபடினால, இப்போ அந்த ஆவியானவர் என்னோடு பேசுகிற சத்தத்தை கேட்கிறேன, பிள்ளைகள் கேட்கிறேன காரணம் அந்த நீதிமான் என்ற விசுவாசம் எனக்கு வந்தனால, அப்படியே அப்போ பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடைய வாரிசா இருக்கிறோம், உடன் சுதந்திரம் எல்லாமே வரிசையா சொல்லிக்கொண்டே போறாரு எல்லா ஆசீர்வாதங்களையும். அங்க 29 வரும்போது அவருடைய சாயலையே பெற்றன, நீதியின் சாயலை பெற்றது அங்க சொல்றாரு. அப்புறம் 30, 31, 32, 33 முந்த நாளே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிச்சிட்டேன். அதோடைய ஆசீர்வாதத்தின் உச்சக்கட்டத்தை சொல்றாரு. அப்புறம் இதனுடைய ரீசன், இப்பொழுது நான் தேவன் நீதியா இருக்கிறபடியால் அவருடைய அன்பு என் இருதயங்களில் ஊற்றப்பட்டு தேவனால் மிகவும் அன்பு கூறப்பட்டவன் யார் எனக்கு விரோதமாய், எது என்னை பிரிக்க முடியும், எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த தேவன் நீதினால நமக்கு வர பலாபலனை சொல்லணும்னா நாட்கள் பத்தாது. நான் சொல்லிக்கிட்டே போலாம். இப்ப வேக வேகமா சில காரியங்களை, இதுதான் பவுண்டேஷன் நீங்க அறியும்படி சொன்னேன். இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா, இதை நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமா சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீங்க. கிறிஸ்து சுவிசேஷத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வாழுவோம், பரலோகத்தை பூமியிலே வாழும். அதுதான் தேவனுடைய சித்தம். இதை புரிந்து கொண்டு வெளிப்பாடாக நான் திரும்ப திரும்ப நான் சொன்ன காரியங்களை கேட்டு அதை இருதயத்துல வைத்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த மெசேஜ் எல்லாம் நான் வீடியோல ரெக்கார்ட் பண்ணி சிஸ்டர் எலிசபெத்துக்கு நான் அனுப்புறேன். நான் அவங்களுக்கு
ஆனா நீங்க அதை கேட்கறது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது ரொம்ப துக்ககரமான, நான் எவ்வளவு பெயிண்ட் எடுத்து இவ்வளவு நேரம் உங்களோட மூச்சு விடாம நான் பேசுறேன். யோசித்து பாருங்க. எதற்கு? உங்க வாழ்க்கை சாதாரண வாழ்க்கையா இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தம், தேவர்களாக நீங்க வாழ வேண்டும். அதற்கு அடிப்படை தேவையே இந்த தேவ நீதி. அந்த விசுவாசத்தினாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்துவாக நம்ம வாழ போகிறோம். அதுக்கு தான் இந்த இடத்துல ஆனா தொடர்ந்து கேளுங்க. கேட்கலன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. அந்த சத்தம் கேட்கிறதற்கு தேவ நீதி என்ற விசுவாசமும் தேவை. அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். தொடர்ந்து இதை தியானித்து வெளிப்பாடு பெற்று அப்படி வாழுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்ப கேளுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகம் ஏதா இருக்கா? Anybody have any doubts? யாருக்குமே எந்த சந்தேகம் இல்லையா? எந்த கேள்வியும் இல்லையா? ஓகே. நம்ம ஜெபித்து முடிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். கொடுமைக்கும் பயத்துக்கும் தூரமாவாய். திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த ஒரு வாழ்க்கை, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ, பொல்லாப்பு நேரிடாத வாழ்க்கை, வாதை அணுகாத வாழ்க்கை வாழ ஆண்டவரே, நாங்கள் நீதியில், அந்த நீதியின் அரணில் ஸ்திரப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்னும் அதிகமான பிரகாசமுள்ள மனக்கண்கள் இந்த பகுதியில் தர ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.